கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஹல்லேலூயா? இந்த வருஷம் மனமகிழ்ச்சியின் ஆண்டு. நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படிக்காய் தேவ ஆவியானவர் நம்மை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இல்லையா? நம்மை விடுதலை ஆக்கி அவருடைய சத்தியத்திலே வழி நடத்துகிறார். ஆமென். ஏனென்றால் நாங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காய் மகிழ்ந்து இருக்கிறது என்று சொன்னா என்ன? தனியா சந்தோஷமா சிரிச்சு கொண்டு இருக்கிறது அர்த்தம் இல்ல. யாருக்கு மகிழ்ச்சி இருக்கும்? வெற்றி உள்ளவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெயம் எடுத்திருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். உள்ளுக்குள்ளே பெருகி இருக்கிறவங்களுக்கு அது மன மகிழ்ச்சி தானாய் எந்த நாளும் அவர்ல இருந்து ஊற்றெடுக்கிறதா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடிக்கடி நம்முடைய மன மகிழ்ச்சியை கட்டுப்படுத்தத்தக்கதாய் அநேக காரியங்கள் என்ன இந்த பூமியிலே நம்மை சுற்றி சூழ்நிலைகள் இருக்கிறது. நம்மிடத்திலே ஒரு மாமிசம் இருக்கிறது. இதை தவிர பிசாசானவன் அங்கே இருந்து கொண்டிருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியானால் உலகத்தினாலே வர போராட்டங்கள், நம்முடைய மாமிசத்தினாலே நம்முடைய பலவீனங்களாலே வருகிற போராட்டங்கள், இதை விட பிசாசினாலே வருகிற பெரிய போராட்டங்கள் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தையும் பிசாசை நாங்க வெல்றதுக்கு முதல்ல நாங்க மாமிசத்திலே ஜெயம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய மாமிசத்திலே நமக்குள்ளே இருக்கிற சுபாவங்கள் மாறப்பட வேண்டும் என்றது கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை தெரிந்து கொள்கிற போது அவர் எப்போது தெரிந்து கொள்கிறாராம்? ஒரு மனுஷனை எங்க தெரிந்து கொள்கிறாராம்? கர்ப்பத்துல இல்ல, கர்ப்பத்திலே உருவாக முன்பதாக. கர்ப்பத்திலே தெரிஞ்சு கொள்வது இல்லை. எங்க தெரிஞ்சிருக்கிறார்? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய வெளிப்பாடு. நேற்றைய தினத்துல நான் இரவு இருந்து நான் தியானித்துக் கொண்டிருக்கிற போது கர்த்தர் அந்த காரியத்தை உணர்த்தினார் எனக்கு. ஹல்லேலூயா. அவன் கர்ப்பத்திலே ஒருவனை தெரிந்து கொள்ளவில்லை கர்த்தர். என்ன? கர்ப்பத்துக்கு வெளியிலும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவருக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. ஏன்னா அவருக்கு ஸ்டார்டும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் எப்போது தோன்றாரோ அப்போது எங்களை தெரிந்து விட்டார். ஹல்லேலூயா. இது பெரிய ஒரு வெளிப்பாடு இல்லையா? ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்பதாக அவர் எப்போது இருந்தாரோ அப்போதெல்லாம் அவர் எங்களுடைய நினைவாக இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை குறித்து நான் ஒரு நினைவு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அவர் நினைத்துக் கொண்டே இருந்தார். நாங்க இந்த பூமியிலே இத்தனையா தேதி, இத்தனையா மாசம், இத்தனையா வருடம் இந்த இடத்திலே இந்த தாயிடத்திலே பிறப்பேன் என்று சொல்லி அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாம் அங்கே உருவாகும் அவருடைய நினைவிலே நாங்கள் இருந்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு மாமிசத்திலே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது அதிசயமான காரியம் சகோதரர்களே. நாங்க சும்மா நினைக்க கூடாது. கோடாஸ் என்ன எங்களை எங்கேயோ தொட்டார். நாங்க சொல்றது என்ன? நான் நோர்வேக்கு வந்த போது என்ன தொட்டார்? என்ன இலங்கையில் இருக்கும் போது தொட்டார், சுவிசேஷ கூட்டத்திலே தொட்டார் இல்லையா? பேய் பிடித்திருந்து பேய் திறத்தின போது தொட்டார், அல்லது வியாதியில இருந்த போது தொட்டார், அல்லது குடிப்பழக்கத்தில இருந்த போது தொட்டார். அப்படியெல்லாம் தொடரல. அவருடைய நினைவிலே எப்போதோ என்னை முன்னே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இடையிலையா கையில வரைந்தார்? இல்ல. நமக்கு கைரேகை எப்போ வருது? நம்ம பிறந்தோடனே கைரேகை இருக்குது இல்லையா? அது மாதிரி கர்த்தர் இருந்த நாள்ல இருந்து அவருடைய ரேகையோடு கூட நாங்க இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் எங்களை குறித்து குறைவாய் சின்னதாக யோசிக்க கூடாது சொல்லே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் எங்களை அழைச்சிருக்கிறார். ஆமென். பெரிய கர்த்தரிடத்திலே அவருடைய நினைவிலே உருவானவன் நான். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நினைவிலே உருவானவன். இது ஆழமா எங்களுடைய இருதயத்தில் இருக்கும்னா எந்த கலக்கமும், எந்த சூழ்நிலையும், எந்த மாமிசமும். அதனாலதான் பவுல் இதை உணர்ந்து கொண்டபடி நான் சொல்றேன். என்ன அது எதுவா இருந்தாலும் சரி, மாமிசத்திலே நடக்கிற காரியமா இருந்தாலும் சரி, இல்லையா இந்த உலகத்திலே வருகிற பாடுகளா இருந்தாலும் சரி, தேவ தூதர்களாய் இருந்தால் கூட பரவாயில்லை, வேற எந்த சிருஷ்டியாலே வந்தாலும் கூட பிரச்சனை இல்லை. நான் வைத்திருக்கிற அன்பை நான் அறிவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நாங்க அசைக்கப்படுகிறோம், ஆட்டப்படுகிறோம் அல்லது அலக்களிக்கப்படுகிறோம் என்று சொன்னா எங்களுக்கு கர்த்தர் எங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவு தெரியாது. ஹல்லேலூயா. நான் யார் என்றது தெரியாது, எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியாது. நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம் எங்கேயோ ஆக்சிடென்ட்
You are not an accident. நீங்க ஒரு தற்செயலாய் உருவாக்கம் அல்ல. நீங்க எதிரியோட கழிவும் அல்ல. You are not the left behind. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? நீங்க கழிவில்ல, தற்செயலாய் உருவாக்கப்பட்டதல்ல, ஏதாவது உருவாக்கக்குள்ள ஏற்பட்ட ஒரு சைடு எஃபெக்டும் இல்ல நீங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க எந்த ஒரு காரியமும் இல்ல, நீங்க தேவனுடைய நினைவில் உருவானவர்கள். ஆமென். தேவன் உருவான போதே நீ உருவாக்கப்பட்டு விட்டாய். ஆனா சரீரம் இருக்கல்ல, மாமிசம் இருக்கல்ல, நீ தேவனுடைய சிந்தையிலே இருந்தாய். ஹalleluya. ஹalleluya. எசேயாவினுடைய புத்தகத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் எழுதி முடிகிற போது அங்கே சொல்லப்படுகிறது, அவர் மிகுந்த நாட்களாக அந்த சந்ததியை கண்டு சந்தோஷமா இருந்தாராம். சிலுவையில் பாடுகளுக்கு மத்தியில் அப்படி இருந்தார் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அநேக நாட்கள் எங்களுக்கு தெரியாது சகோதரர்களே. என்ன சொல்றான் சயின்டிஸ்ட் சொல்றான், 65 மில்லியன் வருஷத்துக்கு முதல் தான் டைனோசர் இருந்தது. இதை கொண்டு வச்சு அளந்து வச்சிருக்கான். 65 மில்லியன் வருஷங்களுக்கு முன்புதான், அதற்கு முன்பதாகவே கர்த்தர் உன்னை நினைவிலே சுமந்திருக்கிறார். ஹalleluya. அவருடைய நினைவிலே சுமந்திருக்கிறார். இது உபதேசத்தை கேட்டு பாருங்க. எங்க தாயின் கர்ப்பத்துக்கு முன்பதாக. பட் when we don't know. ஏன் கர்த்தருக்கு ஆதியும் இல்லை, அவர் அல்பாவும் ஒமேகா, அவர் தான் ஆரம்பம். அது எப்ப ஆரம்பமோ தெரியாது, அவர் அப்படிதான் இருக்கிறார். அதை யோசிச்சாலே ஒரு மாதிரி வருது. அது ஆரம்பம் யோசிச்சா ஒரு மாதிரி, என்ன ஆரம்பம் இல்லாம அது என்னது? அதுதான் அது. அதிலே இருந்துதான் ஆரம்பி தவிர அது ஆரம்பிக்கவில்லை. அது அப்படியே தான் இருந்தது. அதனாலதான் மோசே கேட்டான், என்ன தெரியுமா? மோசே போகும்போது மோசே சொன்னார், நீ என்னுடைய ஜனங்களை விடுவிக்கும்படி பார்வோன் இடத்திலே போய் பேசு. என்னுடைய ஜனங்கள் எடுக்கிற சத்தம் என்னுடைய சன்னதியை எட்டினது, என்னுடைய இடத்தை எட்டிட்டு இனி நான் விட போறதுல போய் பேசு சொன்னா. பேச சொன்னது யார் என்று சொன்னா? அவர்கள் கேட்டாங்கடா, யார் அது? என்னோட வந்து பேச சொன்ன கடவுள் யாருண்டா? கர்த்தர் என்ன சொன்னார்? இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவர் இருந்து கொண்டே இருக்கிறவர். ஹalleluya. I am the I am என்று இருக்கு. அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. I am the I am. ஹalleluya. இருக்கிறவராகவே இருக்கிறவருடைய நினைவிலே இருந்தவர்கள் நாங்கள். ஆமென். ஹalleluya. இத மறந்து போக வேண்டாம். ஆனால் நாங்க பூமியிலே எப்படி இயேசு ஒரு தாயினுடைய வயிற்றிலே வந்து பிறந்து மாமிசம், வார்த்தை மாமிசமாயிடுச்சு. சத்தம் கேட்குது இல்ல உங்களுக்கு? இந்த சத்தம் flesh and blood மாறுகிறது. ஹalleluya. அப்படித்தான் தேவனுடைய சிந்தையிலே இருந்த நீங்கள் ஒரு தாயினுடைய தகப்பனுடைய சேர்க்கையினாலே ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலே மாமிசமானீர்கள். ஹalleluya. இந்த மாமிசம் பிடிக்கப்பட்டிருக்கிறது, சுவாபங்களினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த மாமிசத்தை பிசாசினிடத்திலே பெற்றுக்கொண்ட முதலாக இந்த மாமிசத்தை பெற்றுக்கொண்ட தாயும் தகப்பனும் தங்களை விட்டு கொடுத்தபடினா, தங்களை அந்த பிசாசினுடைய உறவுக்குள்ளே அவர்கள் போனபடினா, whoever you are going with, you will be influenced. நான் சொல்றேன், நீங்க யாரா இருந்தாலும் சரி. There are so many people, they say we are very strong. Yes, you are strong, but you will be influenced by somebody. யாரா இருந்தாலும் சரி. அதனாலதான் தமிழ் அழகா சொல்றாங்க இல்லையா, உன்னை நண்பரை சொல்லு, உன்னை சொல்லுவேன். என்ன உன்னை சொல்லு, உன்னை நண்பர் இல்ல, உன்னை நண்பரை சொல்லு, நான் உன்னை சொல்லுவேன். ஏண்டா உன்னை நண்பரை பார்த்தேன்னா எனக்கு தெரியும் உனக்குள்ள என்ன சுபாவம் இருக்கு. ஹalleluya. யார் நமக்கு நண்பர்? நமக்கு இயேசு நண்பர். ஆமென். ஹalleluya. இயேசு நண்பரா இருந்தா அநேகருக்கு தெரியும் நான் இயேசுவோட பிள்ளை என்று. ஆமென். அன்றைக்கு நமக்கு நட்பு இல்லையே. என்ன அந்த நட்பு வைக்க முடியாதபடிக்கு நம்முடைய மாமிசத்திலே தேவன் ஒருவரை அந்த மாமிசத்திலே உருவாக்குற போது தேவன் இன்பமான ஒரு கனவை காண்கிறார் என்று நான் விசுவசிக்கிறேன். ஹalleluya. நானும் நீங்கள் இந்த பூமியில வந்து பிறக்கும் போது கர்த்தர் ஒரு பெரிய காட்சியை காண்கிறார். அவருடைய கற்பனையிலே, அவருடைய நினைவிலே ஒரு பெரிய காரியம் வருகிறது. ஆனாலும் நாங்கள் பிறக்கிற போது இந்த பாவம் இந்த பூமியிலே அதிகாரத்திலே இருக்கிறபடினா, இப்பிரபஞ்சத்தின்
லோகாதிபதி அந்த கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறபடினால் அந்த பாவத்தின் அழுக்கிலே அசுத்தத்துக்குள்ளே வந்து பிறக்கிற என்னையும் உங்களையும் அது பிடித்து விடுகிறது. எப்படிதான் நாங்க கழுவி துடைச்சிட்டு வெளியில ஒரு தூசி உள்ள இடத்துல போனா தூசி படிக்கிறது போல இந்த பூமியிலே நாங்க இறங்குற போது எங்களிலே தூசிகள் படிக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் என்னை ஜெனிபிக்கிற போது, என்னை உருவாக்குற போது, நாங்கள் வருகிற போது கர்த்தர் காண்கிற காட்சி தான் உன்னத பாட்டுல இருக்கு. ஹல்லேலூயா. என்ன காட்சி? எங்களை உருவாக்குற ஒரு காட்சி. அங்கே குருவி பாடுகிறது, பூக்கள் பூக்கிறது, அதனாலே நறுமணம் வீசுகிறது, எல்லாம் நடக்கிறது. ஆனால் அவன் பிறந்து வளர்கிற போது அவனுடைய அந்த அருமையான வாழ்க்கையை, அவளுடைய அருமையான வாழ்க்கையை, பூந்தோட்டம் போல இருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை கெடுத்து போடத்தக்கதான சுபாவங்கள் அங்கே வர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே சிறுநரிகள் குறுநரிகளும் அந்த வாழ்க்கையை கெடுக்க, அந்த தோட்டத்தை கெடுக்க ஆரம்பிக்கிறது. ஆனபடி நான் கத்த சொல்றார், அந்த நரிகளை நாங்கள் பிடித்து கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஆனா சொல்லல வேலிய போடு, அதை செய், இதை செய், ஒன்றும் செய்யல. முதல்ல நரிய பிடிச்சு கட்டுங்க. ஹல்லேலூயா. நமக்குள்ள அநேக நரிகள் இருக்கிறத இப்ப லேசான ஒரு வெளிச்சத்திலே கண்டு கொண்டு இருக்கிறோம். ஆமே. ஹல்லேலூயா. அப்படினாலே எந்த நரியெல்லாம் பிடிச்சு கட்டணும்? என்ன இன்னும் 2-3 மாசம் இருக்கு. அதுக்குள்ள மிச்ச நரி முழுக்க கட்டிட்டு மனமகிழ்ச்சியின் ஆண்டுல திரும்பவும் நறுமணம் வீசுகிற, குயில்கள் பாடுகிற, பறவைகள் பறக்கிற, இல்லையா, பூக்கள் பிஞ்சுகள் காயாகிற ஒரு சீசனுக்குள்ள நாங்க போக வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கட்டாயம் நடக்கும். அதை பின்பற்றுறவங்களுக்கு விசுவாசிக்கிறவர்கள் என்ன காண்பார்கள்? மகிமையை காண்பார்கள். விசுவாசிக்கிறவர்கள் மாற்றங்களை காண்பார்கள். விசுவாசிக்கிறவர்கள் மனம் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. நான் சரின்னு நினைக்கிறோம், அப்படியே தான் இருப்போம். நம்ம என்னையில ஒரு பிரச்சனையும் இல்லை, என் சுவாபம் நல்லது, எனக்கு படிக்கவும் தேவையில்லை, வேதம் தேவையில்லை, எல்லாம் எனக்கு தெரியும். அவர் அந்த அளவுல தான் இருப்பார். ஹல்லேலூயா. ஆனா அதை விசுவாசிக்கிறவங்க, அதிலே மாற்றத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்ப நாங்க என்னத்தை கட்டணும்? முதலாவது என்ன சுபாவத்தை கண்டுபிடித்தோம்? கீழ்ப்படியாமையை கண்டுபிடித்தோம். இரண்டாவது பொறாமையை கண்டுபிடித்தோம். அடங்காமை, போட்டி மனப்பான்மை, விக்கிர ஆராதனை, அலட்சியம், கோபம். ஹல்லேலூயா. அப்ப இத்தனை காரியத்தை நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போதும் கர்த்தர் நமக்கு அதை செய்ய உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் கோபத்தை குறித்து நாங்க பார்த்தோம். கோபத்துல ஆரம்பத்துல நான் பார்த்து கொண்டு போவோம். கோபம் எப்படிப்பட்டதாம்? முதலாவது நாங்க பார்த்தோம். முதலாவது கலாத்தியர் 5:19-21 வரை வாசிச்சோம். என்ன எழுதப்பட்டிருக்கிறதாங்க? அது மாமிசத்தின் கிரியா இருக்கிறது. ஹல்லேலூயா. இது தெய்வீக கிரியை அல்ல, ஆவிக்குரிய கிரியை அல்ல, இது மாமிசத்தினுடைய கிரியை. ஆமென். இந்த மாமிசம் மாசற்றதா இருக்கிறபடினால் இந்த மாமிசத்திலே வருகிற கிரியா இருக்கிறது. இது மாமிசத்துக்குரியது, இது ஆவிக்குரியது அல்ல. ஆவிக்குரியது அல்லவே அல்ல. இது மாமிசத்திலே புறப்படுகிற காரியமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியா இருக்கிறபடினால இது என்ன செய்யறதாம்? இது மாமிசத்தின் கிரியா இருந்து தெய்வீக வல்லமை. ஒரு வாசிக்கிறீங்க கலாத்தியர் 5:19-21 வரை. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன விபசாரம், நேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று நான் சொன்னது போல, இது மாமிசத்துடைய கிரியா இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க விடாதபடிக்கு இருக்கிற ஒரு சுபாவம். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க விடவே விடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க என்று வேதம் சொல்லுது. ஆனா இதனுடைய காரியம் நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க
விடாது. கோபங்கள், வைராக்கியங்கள் எல்லாம் அதோடு சேர்ந்து வருகிற காலம். ஒன்று வந்துட்டுன்னா தொடர்ச்சியா வரும். ஆமே, மனக்கடினம், கசப்பு, இதெல்லாம் கோபத்துல வருகிறது. இந்த கோபம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை தடை பண்ணுகிற ஒரு சுபாவம். இரண்டாவது, தேவனுடைய தரிசனத்திலே இருந்து நம்மை விலக பண்ணுகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தேவன் உங்களை எப்போதோ அவருடைய நினைவிலே நினைத்து வைத்து விட்டார். ஹல்லேலூயா. என்ன பாருங்க, இயேசுவை குறித்து சொல்லக்குள்ள என்ன சொல்லுது? காலம் சமீபித்த போது கர்த்தர் மரியாளுடைய வயிற்றிலே கர்ப்பம் தரிக்கப்பட்டார். காலம் சமீபித்த போது. அப்ப காலத்துக்கு முன்னதாக ஆதி ஆகமத்திலேயே ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் பிசாசுக்கும் முன்னால சொல்லிட்டார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், அதாவது மனுஷனுடைய சந்ததிக்கும் பிசாசினுடைய சந்ததிக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று அப்போது சொல்லி இப்போதுதான் காலம் சரி வந்தது. ஹல்லேலூயா. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. கர்த்தர் எப்போதோ உன்னை நினைத்து விட்டார், நினைவிலே வைத்திருந்தார். ஆனா என்ன பொறுத்தவரையில் அப்ப 30 ஏப்ரல் மாசம் 63ஆம் ஆண்டு தான் இவரை பூமிக்கு அனுப்புறாரு விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிதான் உங்களுக்கு அவர் நினைவிலே வைத்தார். ஆனால் காலம் சமீபித்த போது உங்களை அங்கே விட்டார். அவருடைய தரிசனம் நிறைவேறும்படியாய் அவர் ஒரு காரியத்தை காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த சுபாவம் அந்த தரிசனத்திலே போய் நிற்க விடாது. நாங்க அங்க பார்த்தோம் என்ன, நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 3வது 1 6 வரை வாசிச்சோம். சிம்சோனை குறித்து நாங்க பார்த்தோம். அவன் கோபத்தின் நிமித்தமாய் தேவன் அவனை உருவாக்கின திட்டத்தை மறந்து அவன் தன்னுடைய வழியிலே போய் இருமணம் உள்ளவனாகி தரிசனத்தை இழந்து மரித்து போனான். பரிதாபமா மரித்தான். தரிசனத்தை இழக்கிறவனோட வாழ்க்கை அப்படித்தான். கண் தோண்டப்பட்டால் அதுக்கு பிறகு ஒரு பிரயோஜனமும் இல்லை. பார்வை இழந்து போனாலும், அதான் நான் சொன்ன, கண்ணை கொஞ்சம் மூடி பாருங்க, எல்லாம் போயிருக்கு. மாமிச கண்கள் இழக்கப்பட்டு மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய கண்களும் அங்கே இருளாகுமானால் அவனுடைய இருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுது. It will be a dark. அங்க ஒரு தெளிவும் இருக்காது, ஒரு விவரம் இருக்காது, ஒரு காரியத்துல நடக்க முடியாது. கண் தெரியாம போனா தடுமாறுவான், கை கால் தடுமாறும், தெரியுமா? கண் தெரியாவிட்டா கால் தடுமாறும். ஏன்னா கண் தான் வெளிச்சம். தரிசனத்தை இழந்து போகும். சொல்ல there's a purpose in your life. கர்த்தருக்கு சித்தமானால் பர்பஸை குறித்து கர்த்தர் பேசுவார் சபையில. ஆமென். நாம் கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய தரிசனம், கர்த்தர் ஒருவனை உருவாக்குற போது நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? நாங்க உலக பொருட்கள் மெட்டீரியலைஸ்டா தான் நாங்க யோசிக்கிறோம். ஆசீர்வாதம் தான் நினைக்கிறோம். இது செய்து இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி இந்த கார்ல ஓடி அந்த வீடு வேண்டி அந்த டப்ல இருந்தா தான் நம்முடைய விஷன் உண்டு. அதை குறித்து கர்த்தர் யோசிக்கிறது இல்லை. ஒரு மனுஷனை குறித்து அவனுடைய வாழ்க்கையிலே அவனை கொண்டு தேசத்தை ஆசீர்வதித்து ஜனங்களை ஆசீர்வதித்து சந்ததிகளாய் ஆசீர்வதிக்கப்படுவதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமை குறித்து என்ன நினைச்சார் கர்த்தர்? ஆபிரகாமை குறித்து என்ன நினைச்சார்? ஆபிரகாமுக்கு புரியல. ஆபிரகாம் கர்த்தர் சொன்னது போய் பாருங்க, ஊர் என்ற ஊருக்கு போன்னு சொல்லல, ஊர் என்ற ஊர்ல இருந்து வான்னு சொன்னார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஊர் என்ற ஊர்ல இருந்து தான் வான்னு சொன்னாரே தவிர எங்க போன்னு சொல்ல. ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையின் தரிசனம் என்ன தெரியுமா? கர்த்தர் மேல இருந்த விசுவாசம். கர்த்தர் சொல்ற இடத்துக்கு போறதா அவன் தரிசனம். அதனாலதான் அவன் விசுவாசத்தின் தந்தை எனப்பட்டான். அவனுடைய தரிசனம், அவனுடைய திட்டம், அவனுடைய குறிக்கோள் முழுவதும் என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்ற இடத்துக்கு நாம் போறது செய்வது. அது அவனுக்கு மாத்திரம் ஆசீர்வாதமா இருந்ததா? இல்ல இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. சகையோட வீட்டை வந்த போது இயேசு என்ன சொன்னார்? இவனும் ஆபிரகாமுடைய மகன். என்ன மனம் திரும்பினவனுக்கு கர்த்தர் கொடுத்த உறுதிமொழி. இன்றைக்கு மனம் திரும்பின எங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, மனம் திரும்பி இருக்கிறியா?
உன்னுடைய இருதயத்திலே உண்மையாகவே குத்தப்பட்டு தேவனுக்குள்ளே நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ நாங்களும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான். ஹல்லேலூயா. இன்னொருத்தரே சொல்றா, யோவான் ஸ்நானன் சொன்னா, நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று நீங்க சொல்லாதிருங்க, என்ன மனம் திரும்பாதவர்கள். பரிசேயர் சதுசேயர் அவரிடத்தில் வந்த போது ஆபிரகாமுக்கு பிள்ளை என்று சொல்லிக் கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்காதீங்க, மனம் திரும்பு. ஹல்லேலூயா. அப்ப நானும் நீங்களும் மனம் திரும்பி இருக்கிறோம், ரட்சிப்புக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் நாங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அப்ப அன்றைக்கு ஆபிரகாம் தரிசனத்தை முடிக்காதிருந்தா எனக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குமா? இல்லவே இல்லை. யூதர் இன்றைக்கு நின்று கொண்டிருப்பாங்களா? இல்லவே இல்லை. இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்க மாட்டாது, இருந்திருக்க முடியாது, அதை நடத்த முடியாது, செய்ய முடியாது. அப்ப தரிசனத்தை, ஆனால் பிசாசு அவருடைய தரிசனத்தை கெடுக்கும்படியாய் அநேக தடவைகள் அவனுக்கு ஆலோசனை சொன்னான். ஆனா அவன் அதிலே தான் நின்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது நின்றான் இல்லையா? விழுந்தாலும் விழுந்து திரும்பவும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி நின்றான். தானியேல் நின்றான். யோசேப்பு குழியிலே நின்று கொண்டே இருந்தான். கர்த்தர் அந்த தரிசனத்திலே கொண்டு போய் விட்டார். என்ன நடந்தது? ஒருவரே தனி ஆசீர்வதிக்கல கர்த்தர். யோசேப்பு தனி ஆசீர்வதித்து விட்டாரா? யோசேப்பினுடைய தரிசனம் அந்த தேசம் முழுவதற்கும் பஞ்ச காலத்திலே ஆசீர்வாதமாய் மாறினது. தானியேலுடைய தரிசனத்தை கர்த்தர் நிறுத்தின போது அங்கே அவனுடைய ஜனங்களுடைய சிறையிருப்பிலே அவனை உயர்த்தினார். அவருடைய ஜனங்களுக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. அங்கே ஒரு ராணி, யாரு? ராஜாக்கு முன்னால போய் நின்ற ராணி. பரவாயில்ல, நான் கொஞ்சம் ரூத்துன்னு சொல்ல போறாங்க. ஞாபகமா இருக்கிற பேரை சொல்லிடுவாங்க. எஸ்தர் நின்றால் யாருக்கு ஆசீர்வாதம்? அவருடைய தரிசனம் நிறைவேறினது. கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறினது. தரிசனத்தை கெடுத்து போட, நாங்களாகவே கெடுக்க வைக்கிறதுக்காக பிசாசானவன் அநேக காரியம் செய்வான். சிம்சனுடைய வாழ்க்கையில அவன் செய்தான். என்னதுனால? தந்த மனைவிய தன்னுடைய நண்பனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்ததுனால என்ன நடந்தது? கோபம் கொண்டு நரிய பிடிச்சு தோட்டத்தை எல்லாம் எரித்து தன்னுடைய வாழ்க்கையை எரித்து போட்டான். கர்த்தர் நினைத்த காரியமும் அவனுடைய வாழ்க்கையில நடக்கல, அவனுடைய காரியமும் நடக்கல, அவனுடைய விருப்பமும் நடக்க இல்லை, கர்த்தருடைய விருப்பமும் நடக்க இல்லை. ஹல்லேலூயா. அவ கோபம் அதை செய்யும். மூன்றாவது காரியம், பழைய மனுஷனுடைய, அதாவது நாங்க சொல்றோம் பழைய மனுஷனை நாங்க ஞானஸ்நானத்திலே புதைத்து விடுகிறோம். தண்ணீருக்குள்ள ஏன் தண்ணீருக்குள்ள ஒன்று எடுக்கிறது? நிலத்துக்குள்ள போட்டுட்டு ஆள் எடுக்கல, அதன ஒரடியா போயிடுவார். தண்ணீருக்குள்ளே போய் பழைய மனுஷனை நான் அடக்கம் பண்ணி புதிய மனுஷனாக எழுப்புகிறேன். ஆனால் அது பழைய மனுஷனுக்குரிய காரியம் என்று சொல்லுகிறது. கொலோசியர் 3:8-9 வாசிங்க, டக் டக்குன்னு போவோம். அப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப கோபம் பழைய மனுஷன் அப்படி வச்சுக்கொண்டே இருக்கு. நம்ம கோபம் வருது அர்த்தம் பழைய மனுஷன் இன்னும் சாக இல்லை. ஹல்லேலூயா. பழைய மனுஷன் இன்னும் புதைக்கப்படவில்லை, பழைய மனுஷன் இன்னும் முடியல. நாங்க எங்கேயோ கொண்டு திரியோம். என்ன தண்ணிக்குள்ள போக்குள்ள அப்படியே நமக்குள்ள மெல்லமா மறைச்சிட்டு எழுப்புறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அடுத்தது என்ன காரியம்? சரி, எபேசியர் 4:30-31. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஹல்லேலூயா. அப்ப கோபங்கள், துர்க்குணங்கள், கசப்புகள் எல்லாம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற காரியங்களா இருக்கிறபடினால கோபம் அது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும். எப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவர்? அதுல அவர் he just want to
remind you. பரிசுத்த ஆவியானவர்னா நாங்க பரவசம் அடைகிறதுக்காக மாத்திரம் இருக்கிறவர் அல்ல. என்னவாம் அவர்? மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாக. அதாவது என்ன தெரியுமா? நாங்க ரட்சிக்கப்பட்டது என்று சொல்றோமே, மனம் திரும்பி இருக்கிறோம் சொல்றோமே, அன்றைக்கு போடப்படுகிற முத்திரை அது அவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன, ஒரு ராஜாட மோதிரத்துல ஒரு ஸ்டாம்ப் இருக்கு, அதை போட்டா அந்த காரியம் நடக்கும். அதனுடைய அதிகாரம், அதாவது தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் என்ற முத்திரை பெற்றிருக்கிறோம். அந்த முத்திரை தேவ ஆவியானவரால் உண்டாயிருக்கிறது. அதை உடைக்கக்கூடியது, அந்த முத்திரையை உடைக்கக்கூடியது கோபம். அந்த அதிகாரம் நமக்கு இல்லாமல் போகிறது. அந்த ஸ்டாம்ப் இல்லாமல் போவதற்காக அவரை துக்கப்படுத்த வேண்டாம். Don't make him sad. தேவ ஆவியானவர் துக்கப்படுத்தினா என்ன நடக்கும்? என்ன அறிஞ்சு வச்சிருக்கீங்க? தேவ ஆவியானவர் எப்படி சந்தோஷமா இருந்தா என்ன செய்வார்? தேவ ஆவியானவர் சந்தோஷமா இருந்தா என்ன செய்வார்? ஒரு மரம் செழிப்பா இருந்தா என்ன செய்யும்? கனி கொடுக்கும். காஞ்சி போனாலும் என்ன நடக்கும்? கனி போகும். அதுல ஒரு பலனும் இருக்காது. அது அழகாயும் இருக்காது, ஆசீர்வாதமாயும் இருக்காது. ஆவியானவரும் அப்படிதான். நாங்க அவருக்குரிய காரியத்தை செய்தோம்னா, அவர் சந்தோஷமாய் செழிப்பாய் இருந்தா, ஆவியினுடைய கனி ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள அப்படியே பூத்து குலுங்கி அநேகருக்குள்ளே அது பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கும். இல்லண்டா ஆவியானவர் டீச்சர்ஸ் லீவ் அவே, உங்களை விட்டு போக மாட்டான். எப்போதும் உங்களோட தங்குகிற ஒரு ஆவியானவர். ஆனா கருகி போயிருப்பார், சத்தம் இல்லாம இருப்பார். புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் வித்தியாசம் தான். பழைய ஏற்பாட்டுல ஆவியானவர் அவ்வப்போது அந்தந்த காரியத்துக்காக வந்து போய்கொண்டிருக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல உங்களுக்குள்ளே எப்போதும் தங்குகிற ஒரு ஆவியானவர். ஹல்லேலூயா. தங்கி இருப்பார். ஆனா ஒரு செழிப்பே இருக்காது. அவர் துக்கமானாரோ நமக்கு துக்கம். என்ன ஆவியானவர் துக்கமாக்குனா என்ன நடக்கும்? நான் சொன்னேன், you will be depressed. தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய ஆவிய தேவனுடைய ஆவியோடு இடைப்படுத்தி கொண்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்மை தேவனோடு தொடர்பு படுத்தி கொண்டிருக்கதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும். ஒவ்வொரு சுவாபத்தை சொல்லித்தான் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடையது கிருபை, அவருடைய கிருபையை சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். கிருபை நமக்கு தொடரட்டும் என்று. பிதாவாகிய தேவனுடையது அன்பு, அவருடைய அன்பு நம்ம இருக்கட்டும் என்று. ஆவியானவருடைய ஐக்கியம், எதோடு முதல் ஐக்கியம்? பிதாவோடு, தேவனோடு நமக்கு ஐக்கியம் இருந்தா தான். எந்த சுவாசம், என்னுடைய ஆவி தேவனிடத்துல இருந்து வந்த சுவாசம், அந்த சுவாசத்தோடு இந்த சுவாசம் இடைப்பட்டு கொண்டிருந்தா தான் ஜீவன் இருக்கும். எப்படி ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலே குழந்தை அந்த தொப்புள் கொடியினாலே தாயோடு பிணைக்கப்பட்டு இருக்கிறாரோ, அப்பதான் அந்த பிள்ளை ஜீவன் உள்ளதாய் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறது போல. நான் யோசிச்சு பாருங்க, அவ்வளவு தண்ணி. என்ன பிள்ளைய சுற்றி அப்படியே ஒரு பெரிய சமுத்திரம். பிள்ளைய பொறுத்தவரை சமுத்திரம். மூச்சு இருக்குது, எப்படி இருக்குது? மூக்கால எடுக்கணும். மூக்கால எடுத்தா பிள்ளை செத்து. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பிள்ளை மூக்கால சுவாசிச்சா செத்துடும். ஆனா சுவாசம் இருந்து கொண்டு இருக்கும். என்ன சுவாசம் போய் வேலை செஞ்சு கொண்டிருக்கு. எப்படி போறது? எல்லாம் தொப்புள் குடிக்கலாம் தான் போய் வருது. அல்லேலூயா. என்ன தண்ணியை குடிச்சிட்டுன்னா பிள்ளை மறைச்சிரு. அப்ப இந்த பூமியில இருக்கிற காரியத்தை நான் சுவாசிச்சா செத்துருவேன். தேவனுடைய சுவாசத்தோடு கூட என்னுடைய சுவாசம் இணைக்கப்பட்டிருந்தால் அந்த இணைப்பு, தொப்புள் கொடி எப்படி இருக்கோ பிள்ளைக்கு கர்ப்பத்துக்குள்ள, அது மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில. இந்த பூமியை நீங்க ஒரு கர்ப்ப பையன் எடுத்துட்டு அதுக்குள்ள நீங்க வாழ்றீங்க, சுவாசத்தோடு வாழணுமானால் எனக்கும் தேவனுக்கும் ஒரு தொப்புள் கொடி தேவை. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய ஐக்கியம். அவரை துக்கப்படுத்தினா யோசிச்சு பாருங்க, தொப்புள் கொடியை எங்கேயாவது டேமேஜ் பண்ணா என்ன நடக்கும்? தொப்புள் கொடியால போற சாப்பாடு, உணவு, சத்து, காத்து எல்லாம் நின்று எல்லாம் எங்கேயோ போயிரு.
பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தணும்னா அப்படிதான். If we damage that contact, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாரோ அதுக்கப்புறம் நமக்கு மூச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் ஒரு ஆபரேஷன் செய்யும். ஹல்லேலூயா. ஒரு ஆபரேஷன் செய்து அதை கனெக்ட் பண்ணணும். இல்லாட்டி நமக்கு இல்லை. And again, our people are depressed. சொல்லுங்க, டிப்ரெஷனுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறான். என்ன யோசிக்காம இருக்கிற கிணத்துக்கு மயக்க மருந்து கொடுத்து அவனை கொஞ்சம் உஷார் பண்ணி வைக்கிறான். அதனால எத்தனையோ சைடு எஃபெக்ட். டிப்ரெஷன் என்ன? நம்முடைய ஆவி துக்கத்தினாலே மனுஷனுடைய ஆவி முறிந்து போகும். ஆவி முறிகிறா என்ன அர்த்தம்? தொப்புள் கொடியில அங்கே வடிப்பு வந்துட்டு முறிஞ்சிட்டு தொப்புள் கொடி மடிஞ்சிட்டு தேவ ஆவியோடு இருக்கிற தொடர்பு இங்கே பிழைச்சிட்டு மனுஷனை தேவன் நடத்தி கொண்டிருக்கிற அவருடைய சுவாசத்தை எடுத்து சுவாசத்துல ஒரு பிரச்சனை, they will be depressed. இப்ப இன்னைக்கு டிப்ரெஷனை பற்றி கேட்டா கன பேருக்கு விளங்காது. டிப்ரெஷன்ல இருக்கிறாங்கள பார்த்தா அவங்களுக்கு விசர் வரும். அவங்க சொல்ற காரியங்கள் எங்களுக்கு புரியவும் மாட்டுது, பிடிக்கவும் மாட்டுது. எல்லாமே நெகட்டிவா பேசுவாங்க, எல்லாமே உடைஞ்சு போன மாதிரி இருப்பாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. இருந்து கொண்டே இருப்பாங்க, நான் முடிஞ்சுட்டுன்னுவான். தொடர்பில்லாத சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருப்பாங்க. தங்களுக்கு வாழ்க்கையில இருக்கிற விருப்பம் இருக்காது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு போனார். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துறது என்னவோ ஒரு காரியம், அநேக காரியம் இருக்காது. ஒரு காரியம் கோபம். என்ன கோபம்? கோபத்துல வித்தியாசம் இருக்கு. அது ஒரு கோபம், இது இன்னொரு கோபம். அது இன்னொரு கோபம். பேசாமலே இருக்கு கோபம், தெரியுமா? பேசுகிற கோபம் பரவாயில்ல, அதுதான் ஆண்டவர் செய்தார். வெளியில வந்து இயேசுக்கு என்ன இருந்தது? இயேசு அறிஞ்சார், அடிச்சார், எல்லாம் முடிஞ்சு ரைட், இது செய்ய வேண்டாம், பினிஷ். அந்த கோபம் இல்லை, மனதில் இருக்கிற கசப்பை உருவாக்குகிற கோபம். சூரியன் அஸ்தமித்த போதும் இருந்து கொண்டிருக்கிற கோபம். ஹல்லேலூயா. உங்களோட கோபம் என்ன செய்யட்டுமா? சூரியன் அஸ்தமிக்கிற கிடையில என்னவாட்டுமா? ஒப்புரவா இல்ல, வசனத்தை சொல்லுவோம், தனிந்து போயிடும். அது பற்றி எரியக்கூடாது, தனிந்து போயிடும், இல்லாம போயிடும், முடிஞ்சு போயிடணும், சாம்பல் ஆகிடும், எரிந்து சாம்பலா போயிடணும். எரியலாம், ஆனால் சூரியன் அஸ்தமிக்கிறது என்ன கொஞ்சம் கஷ்டம். சமருக்குள்ள கொஞ்சம் கூட நேரம் வச்சிருக்கலாம் நோவையில. என்ன சில நாள் முழுவதும் வச்சிருக்காங்க, அந்த சூரியன் அஸ்தமிக்காது. நோத்துல இருந்தாக்களுக்கு கொஞ்சம் கூட அவகாசம் கொடுத்துருக்காங்க. அப்படி அர்த்தம் என்னன்னா, சீக்கிரமா உங்களோட கோபம் சீக்கிரமா இல்லாம போயிடணும். அந்த கோபத்தை பற்றி சொல்றார். அந்த கோபம் தேவ ஆவியானவருடைய வல்லமையை கட்டுப்படுத்தும் என்று அவர் துக்கப்படுறபடினால் அவரால் ஒன்று செய்யலாம் போயிடும். அடுத்தது கோபம் ஒரு பெரிய காரியம், சாபத்தினுடைய மூலஸ்தானம். ஒரு சாபத்தினுடைய மூலஸ்தானம் கோபம். வாசிங்க ஆதியாகமம் 49:6-7 வாசிங்க. என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையை அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதற பண்ணுவேன். ஆமென். அவருடைய மூர்க்கம் ஆன கோபம், சகோதரர்களே, மூர்க்கம் ஆன அவருடைய கோபம் சாபமாய் மாறினது. அவர்கள் பிரிந்தார்கள் என்று வேதம் சொன்னது. கோபம் சாபம், சாபத்தை குறித்து நாம் படித்தோம். ஹல்லேலூயா. கோபத்தினாலே வருகிற சாபங்கள் என்ன? இன்றைக்கு அநேகர் நாம் பார்க்கறதுல, நான் திரும்பவும் சொல்றேன், சாபத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி, ஒரே மாதிரியான சம்பவங்கள் மறுபடியும் ஒரு சந்ததியிலே, 2 சந்ததியிலே, 3 சந்ததியிலே அங்கே நடந்து கொண்டே இருக்கு. ஒரே விதமான விபத்துக்கள், ஒரே விதமான வியாதிகள், ஒரே விதமான தோல்விகள் அங்கே நடந்து கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. ஒரே விதமாய் நடந்தா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அது சாபம்.
அங்க பில்லி சூனியத்துக்கும் சாபத்துக்கும் வித்தியாசம். நாங்க எல்லாத்தையும் கலந்துடுறது என்ன, பிசாசினாலே பாதிக்கப்படுறது, பிசாசினாலே ஆட்கொள்ளப்படுகிறது, பிசாசினுடைய ஆவிகளினாலே வழி நடத்தப்படுகிறது, எல்லாம் ஒன்றும் வித்தியாசம். அதே போல சாபம் ஒரு வித்தியாசமான காரியம். சாபம் என்ன தெரியுமா? பிரச்சனை சந்ததியை தொடரும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நான் 4 சந்ததிக்கு நிதிய விசாரிப்பேன். ஆனா எத்தனை சந்ததிக்கு அது கடந்து சாபம் கடந்து போகுமோ தெரியாது. சாபம் உடைக்கப்பட வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் மனம் திரும்பி அவருடைய இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்படுகிறோம், உடைக்கப்படுகிறோம் என்று முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறவர்கள் அதில் இருந்து விடுதலை ஆவார். ஹல்லேலூயா. சாபத்தில் இருந்து சகோதரர்ல ஜெபிச்சு மட்டும் போவார், பிசாசு ஜெபிச்சா ஓடும். இதுதான் வித்தியாசம். சாபம் சபிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. சபிக்கப்பட்டிருக்கிறவங்க, சாபத்துல இருக்கிறவங்க மனம் திரும்பணும். இது மந்திர வேலையால துண்டெழுதி போட்டு ஜெபிக்க சொல்லி என்ன ஆசீர்வதிச்சு ஒன்று நடக்காது. சாபம் அவர்கள் விடுதலை ஆகட்டும். ஹல்லேலூயா. அப்ப சாபத்துல நாங்க முதலாவது என்னத்தை பார்த்தோம்? சாபத்தினால வருகிறது. வாசிங்க பிரசங்கி 7:9. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். என்னத்துல குடிகொள்ளும்? கோயிக்கிறார்கள் இருதயத்துல என்ன குடிகொள்ளுமோ? என்ன ஆறுவாங்க? மூடர். மூடர். அவன் மூடர் ஆகிறதுக்கு மதி ஈனத்திலே கடந்து போகிறதுக்கு சகோதரர்களே கோபம் ஒரு சாபமா இருக்கு. நான் சொல்ல கேளுங்க, சாபம் என்றது சில வேளை அநேகர் அதை they don't take it very serious. இப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? இயேசுவுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். இது எங்களுடைய விசுவாசம் இல்லையா? இது எங்களுடைய அறிக்கை. நான் உண்மையா கழுவப்பட்டபடிக்கு இருக்கிறேன்னா நாங்க சொல்ல நாங்க சர்ச்சுக்கு போறோம். அநேகம் சொல்றாங்க என்ன சர்ச்சுக்கு போறவங்க நிறைய கேள்வி இருக்கு. சர்ச்சுக்கு போறவங்க எல்லாம் அசுத்தாவி இருக்குமா? இருக்கு, நான் பார்த்திருக்கேன். ஹல்லேலூயா. வேதத்தில் அத்தாட்சி இருக்கா? இருக்கு. 18 வருஷம் கூலியா இருந்த மனுஷி தேவாலயத்திலே இருந்து கொண்டே இருந்தார். 18 வருஷம். பெதெஸ்தா குளத்தண்டையில 38 வருஷம் ரோக் குத்திட்டு இருந்தான். எந்த இடம் அது? தேவதூதர்கள் வந்து தண்ணியை கலக்கிற இடம். ஹல்லேலூயா. என்ன இங்க துதியினாலே கலக்கிற இடத்திலையும் இருக்கணும். கர்ஸ் என்று சொல்றது இட்ஸ் a dangerous thing. என்ன தெரியுமா? அது எனக்கு மட்டும் இல்ல, சந்ததிக்கு தொடரும். அதனாலதான் கவனமா இருக்கு. ஆமென். அவன் அபிஷேகம் அபிஷேகம் பார்த்தோம் இல்லையா? அவனுக்கு மேல ஒரு ஆவி இறங்கினது. என்ன எந்த ஆவி? தேவனாலே அனுபவப்பட்ட பொல்லாத ஆவி. பாருங்க என்ன அது? என்ன தேவன் சில வேளையில அனுமதிக்கிறார் சகோதரர்களே. சாபம் என்ன அவன் எங்க தெரியுமா சாபம் வர்றது? தேவனுடைய காரியங்களுக்கு மீறுகிற போது சாபம் வரும். கோவிக்காத, உன்னுடைய இருதயத்தை வச்சுக்கொள்ளாத இல்லையா, நீ கசப்போட இருக்காத, என்னுடைய ஆவி துக்கப்படும், இப்படி எல்லாம் சொன்ன பிறகும் நான் அதை செய்கிறது துணிகரமாக நான் தேவனுடைய கோட்டை கடக்கிற போது சாபம் தானே வரும். சாபத்துல இருக்கிற என்ன பயங்கரம்டா, சந்ததி சந்ததியா வந்து ஒன்று இருக்கு. அநேகர் நினைச்சிட்டு இருக்காங்க 4 சந்ததிக்கு தான் சாபம் தங்கும். அப்படி ஒரு இடத்துல விழுதில்ல. 4 தலைமுறைக்கு நான் ஒரு இடத்தை கேட்பேன். நான் கேட்பேன். நான் விசாரிக்கிறதவனாய் இருக்கிறேன், விசாரிக்கிறதவனாய் இருக்கிறேன், நான் சமைக்கிறதவனாய் இருக்கிறேன். அந்த வசனத்துல இருக்கா? இல்ல. சாபங்கள் கடந்து போய் கொண்டே இருக்கு சகோதரர்களே. சந்ததியிலே ஒருவன் தன்னை ஒப்பு கொடுக்கும் வரைக்கும் பாருங்க, எப்ப அவன் ஒப்பு கொடுக்கிறானோ அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம். இப்ப தேவன் ஒரு சந்ததியில ஒரு சாபம் வந்து ஒன்று அதிலே அந்த சந்ததியில வருகிறதுல இடையிலேயோ கடைசிக்கு கிட்டவாவோ அந்த
சந்ததியில வருகிற ஒரு மகன் அல்லது மகள் தேவனை ஏற்றுக்கொண்டு கடந்து போகிற போது அந்த சாபம் அதுக்கு கீழே இருக்கிற வராது. ஆனா அதை யாரு அதை விட்டு கொடுத்து உள்ளுக்குள்ள போறானோ அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய சந்ததியிலே அவர்கள் விக்கிரகங்களை செய்து விக்கிற ஒரு சந்ததியா. விக்கிரகங்களை கர்த்தர் அருவருக்கிறார். விக்கிரகங்கள் கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. ஆனா தேவன் ஆபிரகாமை அழைத்தார். ஏனென்றா அவன் நான் இதோ வருகிறேன் என்று கீழ்ப்படிந்தபடினான். அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஆபிரகாமுடைய சந்ததியில பாருங்க, அவனுக்கு உரிய மனைவிகளிடத்திலே பிறக்காவிட்டாலும் பிறந்தவனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு ஆசீர்வதிச்சு வச்சிருக்கார். அல்லேலூயா. அவன் துஷ்டனாயிருப்பான், அவனுக்கு எதிராக எல்லாருடைய கையும் இருக்கும், எல்லாருக்கும் எதிராக அவனும் இருப்பான் என்று சொன்னார். ஆனாலும் நான் இஸ்மவேலை ஆசீர்வதிப்பேன். என்னது நிமித்தம்? உன் கீழ்ப்படிவு நிமித்தம், உன் மனம் திரும்புதலின் நிமித்தம், உன் விசுவாசத்தை நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவனுக்கு தெரியாதே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்றவரா இருக்கிறார். அதனால சாபத்தை குறித்து டேக் சீரியஸ். நான் இதை பேசுகிறது இல்லை, ஏனென்றால் எனக்கு அதை குறித்து விருப்பம் இல்லை. ஆனா நாங்க அறியாமல் இருக்கிறது நல்லதல்ல. சாபம் என்று சொன்னால் அது சந்ததியை பாதிக்கிற ஒரு காரியம். எல்லாம் கெட்டது, அங்க ராஜாவே இல்லை இல்லையா? சாபம் சாபம் வந்து என்ன பிரச்சனை? காரியங்கள் அங்க நடந்து கொண்டிருக்கும். என்னவா? நீதிமொழிகள் வாசிங்க 14:17. முற்கோபி மதிகேட்டை செய்வான், துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். அப்ப யாரு மதிகேட்டை செய்வானா? மதிகேட்டை செய்யறது யாரு? முற்கோபி. அப்ப சாபம் சகோதரர்களே, மதியீனம். நான் சொன்னேன் என்ன, நான் போன தரம் நான் எங்களை குறித்து எங்களை குடும்பத்தை குறித்து நான் சொன்னேன். நமக்கு தெரியாது எவ்வளவு படிக்கிற கட்டிக்காரனா இருந்தாலும், எவ்வளவு புத்திசாலியானவன் உங்களை சந்ததியில் இருந்தாலும் தேர மாட்டான். படிப்பான் அறிவு இருக்கும். ஆனா மதியீனம் அங்கே தங்கி இருந்து கொண்டிருக்கும். அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் தடை பண்ணி கொண்டே இருக்கும். அது சாபத்தினாலே வருகிறது. இப்ப பாருங்க, நான் ஒரு ஆளோட கோவிச்சிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த பிள்ளையுடைய பிள்ளை மூளை இல்லாத அலைஞ்சு தெரியும். புரியுதா நமக்கு பிரச்சனை? நான் கோபத்தை கசப்ப வச்சு கொண்டு வந்தேன்னா என் பிள்ளை எவ்வளவுதான் காரியத்தை ட்ரை பண்ணாலும் அறிவிருந்தாலும் மதியீனம் உள்ளவர்கள் போல எதை செய்தாலும் புரியாதவர்களாய், புரிந்து கொள்ள முடியாதவர்களாய் இருப்பாங்களாம். இரண்டாவது காரியம், புகழும் பெருமையும் கொண்டு வர்ற காரியம் கோபம். கோபத்தினுடைய தன்மை, கோவிக்கிறதுக்காக இருக்கிற ரீசனும் அது. நான் பெருமை, நான் சரி என்று நினைக்கிறவங்க தான் மற்றவனை பார்த்து கோவிப்பா. அவர் பிள்ளை விடும்போது தெரியுமா உங்களுக்கு? சீக்கிரமா கோபம் வருவது தெரியுமா? எங்கள இருக்குது என்ன சொல்லணும். நான் துப்புரவாக்குறதுல நல்லா இருந்தா துப்புரவு இல்லாத பார்த்தா கோபம் வரும் எனக்கு. ஆனா எனக்கு தெரியாது, துப்புரவு இல்லாதவன் இன்னொரு காரியத்துல நல்லா இருப்பான். அவன் குடிக்காம இருப்பான், சிகரெட் பத்தாம இருப்பான். ஆனா நான் துப்புரவு பண்ணுவான், நான் குடிப்ப முடியல. சரியா? சமணம் இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? புகழையும் பெருமையும் வருவிக்கத்தக்கது இதா இருக்கிறபடினால இது சாபமாய் மாறும். ஏன்னா கர்த்தர் பெருமை உள்ளவருக்கு என்ன செய்யறானோ என்ன செய்யற. அப்ப கர்த்தர் எதிர்த்த அவங்க காரியம் என்ன இருக்கும்? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவேன் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். என்னத்தோட? கோபத்தோட திரும்பி போனான். யாரு? நாகமா. நாகமான் என்று சொல்லுகிற ஒரு பெரிய தளபதி. ஏன்னா சீரிய நாட்டினுடைய ஒரு பெரிய தளபதி, ராஜாவோடு கூட நடந்து போகிற ஒரு மனுஷன் குஷ்டரோகம் வந்த போது அங்கே தீர்க்கதரிசி இடத்திலே வந்து
அதை குணமாக்கி கொள்ளலாம் என்று சொன்ன போது அவன் பெரிய பரிசுகளோடு அங்கே பெரிய காரியங்களோடு அங்க வந்தான். அவன் நினைச்சானா, நான் பெரிய ஆளா இருக்கிறபடினால, என்ன நான் பெரிய தளபதியா இருக்கிறபடினால என்ன குஷ்டரோகத்தை தடவி, அந்த நாட்கள்ல குஷ்டரோகத்தை யாரும் தொடவும் மாட்டாங்க, தொடவும் கூடாது. ஆமா, இயேசுவர் தான் தொட்டு குணமாக்கினார் இல்லையா? குஷ்டரோகத்தை தொடவே கூடாது. அதுதான் அந்த நாள்ல இருந்த சட்டம். குஷ்டரோகத்தோட இருக்கிறவன் தான் அசுத்தம் அசுத்தம் என்று எத்தனையோ அடிகளுக்கு அங்கால இருந்து கத்தவன். ஆனா இவன் நினைச்சா குஷ்டரோகத்தை எல்லாம் செய்து என்னை குணமாக்கி விடுவார், என்னை தடவி குணமாக்குவார் என்று நினைத்தான். ஆனா அவன் என்ன சொன்னான், என்ன ஜீவனுள்ள தேவன் நான் அவனை சொல்றான், நீ போய் குடிச்சிட்டு போ, உன்னெல்லாம் தொட முடியாது. ஹல்லேலூயா. அநேக தடவைகள் அப்படிதான் இந்த பூமியில இருக்கவங்க நினைக்கிறது அங்க ஊழியக்காரன் தான் ஏதோ என்னவோ செய்வான் இல்லையா? அவன் சொல்றான் தெரியுமா, நீ போய் அந்த முக்கி எழும்பிட்டு போன்னு சொல்ற போது இங்க இருந்து கோபத்தோட போறான், பெருமையோட போறான். இவன் அப்படியே போயிருந்தான், அவன் குஷ்டரோகத்தோட செத்திருப்பான். இவனுடைய தகுதி போயிருக்கு. குஷ்டரோகத்தோடு இருக்கிறவன் தளபதியா இருக்க முடியாது. யாருக்கும் தெரிஞ்சா இவன் முடிச்சுதான் இருந்தான். இவனோட துணியை துவைக்கிற பிள்ளைதான் பார்த்து சொல்லிட்டு, ஐயாக்கு வருத்தம் இருக்கு, வியாதி இருக்கு, என்ன மனைவியை கழிச்சு வச்சிருவான், தகுதியும் இல்லை, உறவும் இல்லை, ஒன்றும் இல்லாம செத்திருப்பான். நல்ல வேளை இவனுடைய பெருமையில் இவன் போகாதபடி இவனுடைய வேலைக்காரன் சொல்றான், ஏனப்பா இவ்வளவு தூரம் வந்த நீங்க அந்த மனுஷன் சொல்றத செய்து பார்த்தா என்ன பாருங்க. பெருமையோடு இருந்தா அது சாபமாகவே இருந்திருக்கும். அவன் அந்த பெருமையை விட்டு தண்ணிக்குள்ள இறங்கினான், அவனுடைய சரீரம் குழந்தையினுடைய சரீரத்தை போல் மாறினது என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பெருமையை உருவாக்கி வைத்துக் கொண்டே இருக்கு. நமக்குள்ள ஒரு பெருமையை உண்டாக்கி வச்சுக் கொண்டிருக்கும் இந்த கோபம். கோபத்தினால வர்றது ஒரு பெருமை. நான் இப்படித்தான், நான் இப்படித்தான், இப்படித்தான் சொல்லி சரி என்று சொல்லி நியாயப்படுத்திக் கொண்டிருக்கும். யோனாவின் புத்தகம் பார்த்த 4ஆம் அதிகாரம் 1 இருந்து 4 வரை பார்த்தோம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. எது விசனமாய் இருந்தது? யோனாக்கு இரிட்டேட் பண்ண காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நினிவேயை அழிக்காம விட்டது, மன்னித்தது. அவனுக்கு என்ன இருந்தோம் பாருங்க, அந்த பெர்ஃபெக்ஷன், என்ன இந்த பெருமை. நான் தான் சரி, மற்றவன் எல்லாம் சரியில்லை, நான் பரிசுத்த, மற்றவன் எல்லாம் பாவி, நான் இப்படித்தான் அப்படித்தான் இந்த சொன்னா அவனுக்கு விசனமா இருந்தது. எது விசனமா இருந்தது? தேவன் அவர்களை மன்னித்து விட்டது விசனமா இருந்தது. வாசிக்கிறதா? யோனாவுக்கு அது மிகவும் விசனமாய் இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? எதை சொல்லவில்லையா? நீர் அழிக்க மாட்டீர், நீர் ஒரு மோசமான ஆள், என்ன பேசுவீர், அடிக்க மாட்டீர், சொல்ல பாப்பீர், நீ சரி வர மாட்டேன். பாருங்க, ஆண்டவருக்கு கதை சொல்றான், விண்ணப்பம் பண்ணி ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்றான். வாசிங்க. இதன் நிமித்தம் தான் நான் கப்பலை விட்டுட்டு கப்பல் வேற எங்கேயோ எடுத்து ஓடுனா, இருக்கிற இடத்த விட மாட்டேன், உமக்காக எங்கேயாவது போ, நீ சொல்ற இடத்துக்கு போயிடாது, உமக்காக நான் எங்கேயாவது போறேன்னு போய் அடியிலையும் படுத்திருந்த நீர் விடவில்லை. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை எடுத்துக்கொள்ளும். தேவன் இப்படிப்பட்டவர், இரக்கமுள்ளவன் அறிகிறான். இவன் பெருமை அவரை மாதிரி இல்ல, நான் இவரோட பெட்டர் மாதிரி சொல்லுவாராம். தெரியுது அவங்களுக்கு? நீர் மனதுருக்கம் இரக்கமும் தீமைக்கு மனஸ்தாபப்படுகிறவர், நான் அப்படி இல்லை, நான் இது அழிய வேண்டும் என்றால் நீனவே அழிய வேண்டும். அப்படி பெருமன் பாத்தீங்களா? தேவனுக்கு மேல நமக்கு உடம்புது இல்ல. You go and watch that. What he tried to say to Lord. தேவனுக்கு அவன் காரியம் சொல்லுகிற அளவுக்கு, தேவன் நீர் இப்படித்தான் என்று ஞாபகப்படுத்துற அளவுக்கு அவனுக்கு பெருமை. என்னதுனால? கோபம். அழிக்கல, நான் சொன்னதை அவர் செய்யல,
அதனால கோபம். வாசிங்க. இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும் என்றார். இந்த கோபத்துல நான் சாதிக்க வேண்டிய சாதிக்கலையோ, செத்து போனாலும் பரவாயில்ல. செஞ்சோம் சொன்னானா இல்லையா? அவள் நாளாந்தம் அலட்டி கொண்டிருந்தபடினாலே நான் செத்து போகிறேன் இல்லையா? செத்து போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி ரகசியத்தை சொன்னான். என்ன? நான் எந்த கோபம், என்னுடைய காரியம் தான் சரி, செத்து போனாலும் பரவாயில்ல, நான் நினைச்சது நடக்கணும், அவ்வளவு பெருமை. கோபத்தினால வருகிற காரியம் சொல்லுங்க. சில பேர் இழப்பாங்க, எவ்வளோத்தையும் இழப்பாங்க. ஆனா அந்த ஈகோ இழக்கிறதுக்கா தெரியுமா? அந்த தற்பெருமை, தன்னலம் ஒன்று தெரியுமா? அதை இழக்காம மிச்சம் எல்லாம் இழப்பான். சில பேர் இறங்கி வராம இருக்கிறதுக்கு செத்தஞ்சாவே என்று சொல்லுவான், செத்து காற்றம் பாருவான். என்னதுல அது கோபத்தினுடைய சாபம் சொல்லுவேன். ஹல்லேலூயா. பெருமை என்ன? பெருமை உள்ளவரை கர்த்தர் என்ன செய்யற? எதிர்த்து நிற்கிறார். பெருமை இல்லை, அது உண்மையா நாங்க நினைக்கிறோம். கோபம் அல்லது துக்கம், வேதனை, கவலை, ஏதோ டிப்ரெஷன் நினைக்கிறோம். இல்ல, என்ன துக்கம் தெரியுமா? நான் தோற்று போகிறேன் என்ற துக்கம். என்னுடைய நினைவு நடப்பெறவில்லை என்ற துக்கம். அதுலதான் அது நிக்குது. தட் இஸ் ஈகோ. கேட்டா சொல்ல நமக்கு ஈகோ இல்லைன்னு. ஆனா நான் நினைச்சது, நான் சொன்னது, நான் செய்ய வந்தது நடக்கல, நான் செத்து போறேன் சொல்றாங்க. இதுக்கு மேல நான் இருந்த என்ன பிரயோசனம்? ஏன்னா நீ இப்படியே ஒவ்வொரு இடமா அனுப்ப போறேன். நான் போய் சொல்லுவேன், நீ மனது அவங்க இப்ப சொன்ன உடனே நடந்ததா? சொன்னதுக்கு அவர் மனம் திரும்பினபடியால் மனம் திரும்பினார். தேவன் மனம் திரும்புறவருக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அவனைதான் சொல்றான். என்ன? நீ மனம் இறங்குற தேவன், தீமைக்கு மனம் இறங்குற தேவன். அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், தேவன் செய்யல. ஆனா இவன் சொல்றான், கீழ்ப்படிஞ்சாலும் நீ அழிக்க. பாத்தீங்களா? அந்த கோபத்தினால வர்ற விபரீதமான பெருமை எப்படி ஒரு பெரிய சாபத்தை கொண்டு வரும். மனம் திரும்பின பிறகு என்ன பாலிக்கணும், கீழ்ப்படிஞ்ச பிறகு என்ன தண்டிக்கணும். இவன் சொன்னா, நான் சொன்னதை நீ செய்யாம. ஆனா யாரு சொன்னது? கர்த்தர் சொன்ன. இப்ப என்ன சொல்றான்? வாசிங்க திரும்பி. நான் மரிச்சு போறேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும். ஏனென்றால் நான் சொல்றதை நீ செய்கிறது. நான் நினைச்சத நான் ஆகணும்னு நினைச்சேன். இந்த நினைவை பட்டு அப்படியே கொழுந்து விட்டு எரியணும். நான் அப்படியே அந்த ஆவணக்கு செடிக்கு கீழே இருந்து பார்க்கணும். இதான் அவன் என்ன சொல்லிட்டு வந்து ஆவணக்கு செடிக்கு கீழே இருக்கான், குந்திட்டு இருக்கான். அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்து தெரியுமா அவனுக்கு ஸ்டோரி. அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான், என்ன செய்ய போறார் ஆண்டவர். நல்ல இருக்க விட்டுருக்கார் ஆண்டவர். இருந்து பார், உன்னை இழப்பா இருக்கிறேன், மனம் திரும்புகிறவனை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப பெருமை, அவ்வளவுக்கு பெருமை சகோதரனே. நம்ம கோபமாகி இந்த பாருங்க, சில பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சந்ததியா 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு பிள்ளைகள் கூட உறவுல இல்லை. ஏன் தெரியுமா? அப்பாவுக்கும் அவரோட சகோதரிக்கும் பிரச்சனை உண்டா? பாட்டாட என்னத்த பிரச்சனை? சொத்து பிரிக்கக்குள்ள வேலி 1 மீட்டர் உள்ள வந்துட்டாமண்டு இந்த அப்பாட சகோதரிக்கு அவருக்கு பிரச்சனை. இன்றைக்கு வரைக்கும் நாங்க அந்த குடும்பத்துல வீடுகள்ல கால் வைக்க பெருமை சொல்லிக்கொள்வோம். வந்துருக்கோம், இன்றைக்கு வரைக்கும் நாங்க கை நினைக்கல. இவருக்கு அந்த பிரச்சனைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. அந்த வீடை வித்து, அந்த வளவை வித்து எத்தனையோ பேர் வந்து அந்த குடும்பங்கள்ல இருந்த மருமகள் வந்து ஏதாவது பிச்சு சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சிருக்கு, ஒன்றும் மிஞ்சாது. ஆனா வைராக்கியம் வந்து ஒன்று தலைமுறையா பிள்ளைகளுக்கு அதுக்கு பிறகு பார பிள்ளைகளுக்குன்னு சொல்றது, அவங்கள மட்டும் பார்த்துடக்கூடாது. அந்த குடும்பத்துக்குள்ள மட்டும். நம்ம வீட்டுல ஒரு காரியம் நடந்தது, எனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய அப்பா அவங்களுடைய ஊர்ல இன்னொரு அவன் சொந்தக்காரன். நான் நினைக்கிறேன் 2 குடும்பம். ஜூலி சித்தப்பா
அதனாலேயே எங்களுடைய அப்பா அவங்க அந்த ஊரை விட்டு வெளியில வந்தான். இவர்களோட வேண்டாம்னு சொல்லி வந்து அவர்கள் டெவலப் பண்ணி நாங்க எல்லாம் பிறந்து வளர்ந்து எல்லாம் முடிஞ்சது. இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் சரி வராது. எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய சித்தப்பான பிள்ளைகள் கொழும்புல இருந்தார்கள், அப்புறம் வந்தாங்க. இவன் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊரை கடந்து இன்னொரு ஊருக்கு காலேஜுக்கு போனான், யூனிவர்சிட்டி. போற வழியில ஒரு புள்ள பஸ்ல ஏறி வந்திருக்கு. அவன் பார்த்தான், அண்ணன் நோக்கினான், அவளுக்கு நோக்கினான். கடிதம் கொடுத்தாங்க, காதல் ஆயிடுச்சு. எல்லாம் முடிஞ்ச தான் தெரிஞ்சது இந்த குடும்பத்துல போய் அவன் பார்த்திருக்கான். இவர் 3வது தலைமுறை, அவர் 3வது தலைமுறை. இப்ப நிக்குது. இவ்வளவு செய்து இத்தனை ஊர்ல கொண்டு போய் படிப்பிச்சு இவனை இப்படி எல்லாம் பண்ண, இவ்வளவு தூரம் வந்து இத்தனை பிள்ளை இருக்கு, இவனுக்கு இதுதான் நான் கட்டளப்பட்டது. இன்னைக்கு நல்லா வாழ்றா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மை கசின் எங்களோட நல்ல நான் குட். என்ன சொந்தது முழுக்க பிரச்சனை. கர்த்தர் கொண்டு எப்படி நினைக்கிறேன். கடைசியா நின்றாங்க, இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை, அதனால் நீங்க இருந்து பிரச்சனை பண்ணி கொடுங்க, நான் போறேன்ட்டு அவன் திருமணம் பண்ணிட்டு போயிட்டான். நல்லா இருக்கான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்ததிகள்ல பிரச்சனை. ஏன்? வைராக்கியம், கோபம். சோதனை, கோபம் சாபம் உருவாக்கி கொண்டே இருக்கு. சந்ததிகள்ல சாபம் இருக்கு. பிள்ளைகளுக்கு நான் உண்மையா சொல்றேன், உங்களுக்கு இருக்கிற ஒரு காரியத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், ஒரு வைராக்கியத்தையும் வளர்க்க வேண்டாம். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை கதைக்கவே வேண்டாம். சௌரவனோட இருக்கிற பிரச்சனை கதைக்க வேண்டாம். தாய் தகப்பன்மாரோட இருக்கிற பிரச்சனை கதைக்க வேண்டாம், சொல்லவும் வேண்டாம். அவருடைய இருதயத்துல கசப்பையும் உருவாக்க வேண்டாம். அது சாபத்தை கொண்டு வரும். அவங்களா பழகட்டும் பழகலாட்டி இருக்கட்டும், that is their problem. சாபம். 3வது காரியம் பொறாமை எரிச்சல். என்ன நான் பார்த்தோம், காயின் ஆபேல் கோபத்தினாலதான் அவனோட முகம் மாறினது இல்லையா? கோபத்தினால என்ன செஞ்சான்? என்ன நடந்தது? என்ன சாபம் வந்தது? காயினுடைய சந்ததி எப்படி தெரிஞ்சது? வாசிக்க திருப்பி வாசிக்க போறீங்களோ? காயினுக்கு என்ன சாபம் கொடுத்தாரு? அலைஞ்சு திரிகிறவனா இருந்தான். அவன் சந்ததி தானே தெரியா அந்த சிகையினர் என்ன ஜிப்சிஸ். ஒரு சந்ததி அலைஞ்சு கொண்டே இருக்கு, பாத்தீங்களா? we don't know. தெரியும், எனக்கு தெரியும் இதான் அதுண்டு. ஆனா அவங்க அப்படிதான் ஒரு இடத்துல இருக்க மாட்டான், அலைஞ்சு கொண்டே இருக்கான். காயின்னு சொன்னா ஒரு இடத்துல தங்க மாட்டான். அவன் கேட்டா என்ன கொன்றுவாங்க என்றபடினால்தான் அவனுக்கு ஒரு முத்திரை நாமத்தை போட்டார தவிர வெறும் செய்யல. சாபம். அவன் அலைந்து திரிகிறவனா இருப்பான். என்னத்தினால? கோபத்தினால, எரிச்சலினால வந்த கோபம் சாபத்தை கொண்டு வந்தது. சந்ததி முழுக்க அலைகிறதாய் மாறிட்டு. அடுத்தது சவுலும் இல்ல அதுல அடுத்த எக்ஸாம்பிள் பொறாமை எரிச்சலை உண்டாக்குறது. என்ன தெரியுமா? பிள்ளைகள் தங்களை அறிய மாட்டாங்க, அவங்களுக்கு பொறாமை எரிச்சல் வரும். இதுதான் இந்த சாபத்தினுடைய காரியம். அதுக்கு தெரியாது, சந்ததிக்கு தெரியாது ஏன் வருது. ஆனா அவங்களுக்கு வரும். ஏனென்றா இது தாய் தகப்பன், நம்முடைய தாயினுடைய தாய் தகப்பன், சில ancestors, நம்முடைய மூதாதையர்ல இருந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும். சிலர் எங்களுக்கே சில விருப்பம் இருக்காது, ஆனா எங்களை அறியாம எங்களுக்குள்ள பொறாமை வரும். ஏனென்றா எங்களுடைய தாய் தகப்பனுடைய சாபமாயிருக்கு. பொறாமை எரிச்சல் உண்டாக்குகிறதை பார்க்கலாம். நாங்க ஒரு சாபம் சகோதரர்களே. அது பாருங்க 1 சாமுவேல் 18:8-9 என்ன நடந்தது? அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையில ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோட சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி இரண்டு தரம் அவனுக்கு தப்பினான். ஆமென். கவனம். துதிக்கிற நேரமே கொல்ல பாப்பான்.
தேவன் குருவை பொல்லாத ஆவி இறங்கிச்சுன்னா செய்வாங்க. பார்த்துருக்கீங்க, துதிக்கிற நேரமே பார்ப்பாங்க. கண்ணங்களை திறந்தீங்க என்னதான் தெரியும். நீங்க நேரம் கண்ணை மூடி துதிச்சிட்டு இருப்பீங்க, திடீர்னு திரும்ப ஒரு ஆவி ஒன்று நீக்குவாங்க. அதோட சரி நம்ம ஆவி இது என்ன சவுல் வெட்டியால புத்தகம் தான் இருக்கீங்க. நெஞ்சில் ஒரு ஆவி இருக்கு. சில ஆவி இப்படி இருந்து பார்க்கும், துதிக்கிறாங்களோ துதிக்கிறது தான் நடந்தது. அவன் வளமையை போல சுரமண்டலத்தை வாசிச்சு கொண்டிருந்தான். அவனுக்கு மேல என்ன ஆவி இறங்குனது? பொல்லாத ஆவி இறங்குனது. ஏன் இறங்குனது தெரியுமா? அவன் நேரத்தோட எரிச்சப்பட்டுட்டான். என்ன அதுவும் யங் லேடிஸ் எல்லாம் பார்த்து சொல்லிட்டாங்க, என்னண்டு என்ன நீ only 1000 அவர் 10,000 என்ன அவன் யங் போய். நான் எல்லாம் கலக்கிறது இல்லை, நான் திருப்பி சொல்றது நான் எந்த அவங்க இன்னும் அங்கே இல்ல. நான் சொன்ன இவனுக்கு அந்த காய்மகாரம் இருக்குல்ல, அந்த பொறாமை, அந்த சஸ்பிஷன், அந்த வித்தியாசமான ஒரு உணர்வு இருக்குதானே, இது அவனுக்குள்ள வந்தபடினால உனக்கு சாபம். என்ன தெரியுமா சாபம்? பாருங்க, ஜொனத்தனுக்கு எரிச்சலே இல்லை. சவுலுடைய மகன் ஜொனத்தன் இடத்துல எரிச்சலே இல்லை. தாவீதை குறித்து அவனுக்கு எரிச்சல் இல்ல. தாவீதை அவன் நேசித்தான். அவன் நேசித்த பையன். ஆனால் தகப்பனோடு கூட தானும் தற்கொலை செய்தான். இதான் சாபம். எங்க பிள்ளைகளுக்கு மேல வர பிரச்சனை தான். எங்க பிள்ளைகள் நல்லா இருக்குங்க, எங்க பிள்ளைகள் நல்லதுகள், எல்லாம் நல்ல மனப்பான்மை, நல்ல காரியம் இருக்கு. ஆனா எங்களுடைய சாபம் எங்களோட கூட எங்க பிள்ளைகளை இழுத்துக்கும். அவனோட புறாம என்ன செஞ்சது? இவன் பட்டயத்தை வச்சுட்டு அதுக்கு மேல விழுந்தான். அவனும் என்ன செஞ்சான்? அவனும் செத்து போனான், அவனும் மறித்து போனான். ஆனா அவன் எரிச்சல் உள்ள பையன் இல்லை. நான் சொல்ல நினைப்போம், எங்களோட பிரச்சனை எங்களோட தானே, நான் இப்படித்தான், நான் அப்படித்தான், நான் இப்படித்தான், அப்படித்தான், நீ அப்படித்தான். ஆனா உன்னுடைய சாபம் உன்னுடைய பிள்ளையை உன்னுடைய முடிவுக்கு கொண்டு வரும். இது ஒருவரும் புரியறதில்லை. ஏன் ஜொனத்தன் அப்படி சாக வேண்டும்? பாருங்க, சந்ததியில் அவன் அடுத்த ராஜா அல்ல. முறைமைப்படி என்ன, அவன் இளவரசன். தகப்பன் ராஜான்னா என்ன, அவன் இளவரசன். அவன் என்ன செய்யணும்? அவன் ராஜாங்கத்தில் இருக்கவன். அவன் சந்ததியில் ஒருவரும் இல்லை. சவுலுடைய சந்ததியில் ஒருவரும் இல்லை. சாபம் சோதரல, பொறாமைப்பட்டபடினால அவனுக்குள்ளே வந்த அந்த பொறாமையினுடைய சாபம் அப்படி மாத்தினது. மற்றது மத்தேயு 20 24 வரும் வரைக்கும் அங்கேயும் 2-3 பேர் கேட்டாங்க. வல பக்கத்துல ஒருவன், இடப்பக்கத்துல ஒருவன் நான் இருக்க வேண்டும் என்று இயேசு இடத்துல விரும்பினாங்க. அப்படி அவர்கள் கேட்டபடினால என்ன நடந்தது? மிச்சாக்கள் எல்லாரும் அவனால எப்ப மாட்டலாம். இது ஒரு பொறாமை சகோதரர். ஒருவர் ஒரு காரியத்தை செய்ய நினைச்சா விளங்குதா? அப்ப கோபத்தினால ஒருவர் மேல ஒருவர் நாம் கோபப்படுற போது பொறாமை என்கிற சாபம் வருகிற சொல்ல, பொறாமை என்கிற சுவாபம் இருந்தா அது சாபமாக சந்ததிக்கு போகும். ஹல்லேலூயா. அவள் இருந்தார்கள் என்று இருக்கு இல்லையா? வாசிங்க 20-24. அப்பொழுது செபுதேவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால், அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள்.
அவர்கள் எல்லாரும் பாருங்க, யாரோட இருந்தவங்க? இயேசுவோட இருந்தவங்களுக்கு எரிச்சல் வந்துட்டு. யாரோட இருந்தவங்க? இயேசுவோட இருந்தவங்க. இயேசுவோட இருக்கிறவங்களுக்கு எரிச்சல் போடாம வரும் கவனமா இருக்கணும். கோபப்படக்கூடாது. நாங்க ஒரு காரியத்துல கோபம் வைக்க கூடாது. கோபப்படுகிற ஒரு காரியம் சோர்ல கோபம் வைக்கிறது ஒரு காரியம். நாங்க கோபப்பட்டு கோபத்தை வைக்க கூடாது. அது பொறாமையாய் மாறும். பொறாமை சாபம். சிலர் எனக்கு பாதிப்பு இருக்காது, நான் பொறாமையா இருக்கக்கூடிய எனக்கு பாதிப்பு இருக்காது. என்னுடைய பிள்ளைகளுக்கு அநேக காரியங்கள் வரும். என்னுடைய பிள்ளைகளுக்கு மதியீனம் வரக்கூடும். என்னுடைய பிள்ளைகளுக்கு பெருமை புகழை குறித்த ஒரு பெரிய காரியம் ஈகோ இருக்கக்கூடும். மூன்றாவது காரியம் எரிச்சல் இருக்கக்கூடும். மூன்றாவது காரியம் ஜெலஸ். யா, ஓகே. நாலாவது என்ன பார்த்தோம்? வாசிங்க. தேவனுடைய மன்னிப்பையும் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பினுடைய தாற்பயத்தையும் அன்பையும் விளக்கப்படும் சகோதரர்களே. இது சாபமா மாறும். நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஆசீர்வாதமா இருந்து கொண்டிருந்தாலும் பரலோகத்துக்குள்ளே வர முடியாதபடிக்கு இது தடை பண்ணும். வாசிங்க. ஒருவன் நின்றான், உள்ளுக்குள்ள இருந்து வெளியில போயிட்டான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பன வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். அவ்வளவுதான். மூத்த சகோதரன் அங்கே நிற்கிறான், எங்க நிற்கிறான், கதம் அப்படித்தான் முடியுது. அவன் இன்னும் வெளியதான் நின்று கொண்டிருக்கான். என்னத்துக்கு வெளியே நின்று கொண்டிருக்கான்? பரலோகத்துக்கு வெளியில. இதுல வார தகப்பன் பிதாவுக்கு இயேசுவுக்கு ஒப்பிடப்பட்டா, மகன் பாவியாக நான் ஒப்பிடப்பட்டால் அவர்கள் இருந்த இடம் பரலோகம் இல்லையா? ஆமா, அப்படித்தான். ஓமை இன்னொரு காரியம் சொல்றேன். ரெண்டு தினத்துல உணர்த்தப்பட்டேன். நாம் ஓமைகளை அல்ல வெளிப்பாடுகளை கண்டுகொள்வர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. என்ன ஓமைகள்ல ஓமை கதையை மாத்திரமல்ல, அதுல இருக்கிற வெளிப்பாடு நமக்கு புரிய வேணும். என்ன, இவர் இயேசு பாவி உள்ளே வந்திருக்கிறான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள, மகன் வெளியில நிற்கிறார், பரலோகத்துல இருந்தவர் வெளியில போயிட்டார். அப்படியா? இருந்த இடம் பரலோகம். நமக்கு நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாதபடிக்கு நம்முடைய காரியம் என்ன? மன்னிக்கிற தன்மை. சொல்றேன், நாங்க மன்னிக்கலையா? அதான் நான் சந்ததியா எங்களை நாங்க மன்னிக்கலையோ, எங்களோட பிள்ளைகள் பேச ஆரம்பிப்பான். எங்களோட பிள்ளைகள் சின்ன பேசாது, அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைகள் பிள்ளைகள் சொல்லும் மன்னி. என்ன தேவனுடைய என்ன சாபம்? தேவனுடைய மன்னிப்பையும் அவருடைய ரட்சிப்பையும் நான் மறந்து போகிறது சாபம். என ஹல்லேலூயா. அவருடைய தாற்பயத்தை நான் மறந்து போகிறது ஒரு பெரிய சாபம். என்ன, தேவனுடைய கிருபையிலே இருந்து விடுபட்டு போவார்கள். தேவன் அந்த மன்னிப்பை நான் மறக்கிறேன்டா, தேவனுடைய கிருபையில இருந்து நான் விடுபட்டு போகிறேன். என்னத்தினால? மன்னிக்க முடியாது. ஒரு சகோதரன் வெளியில இருந்திருக்கான், அவன் வந்திருக்கான், தாபம் சொல்றான், இவன் அங்கேயே நின்று கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. இவன் நின்று கொண்டே இருக்கான், அன்றைக்கு வரையே நின்றுதான் இருக்கான். இப்படி அநேக சகோதரன் வெளியில நின்று கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா இன்னொருவனுக்கு கொடுக்கிற அந்த மன்னிப்பை, தேவன் எனக்கு தந்த மன்னிப்பை இன்னொருவனுக்கு கொடுக்கிறதுக்கு எனக்கு மனதில்லை. அவனுடையதான் ஆட்டுக்குட்டி முழுக்க. ஏன்னா தம்பியுடையதெல்லாம் எடுத்துட்டு போய் அழைச்சிட்டானே. இப்ப தாபிட்ட இருக்கிறது எல்லாம் யாட்டது. இப்ப தாபிட்ட இருக்கிற சொத்து முழுவதும் யாட்டது அவனுடையதான். ஆனா பாருங்க, அவனுக்கு இருந்ததையே அவன் அனுபவிக்க முடியாதபடி ஒரு சாபம் மன்னிக்க முடியாதுங்க. அவனுடையதே தங்கிறதே. சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்க, சொத்து சுத்தமா சுகமா வச்சிருப்பாங்க,
அவங்களுக்கு அனுபவிக்கவே கிடைக்காது. நான் பார்த்திருக்கிறேன். அவன் குடும்பத்துல ஒருவன் வருவான், அல்லாட்டி ஒருத்தி வருவான், அவ்வளத்தையும் அநியாயமாக்குறது. எத்தனையோ பேர் வாழ்க்கையில எத்தனையோ பேர் எவ்வளவு சேர்த்து வச்சு, ஏன்னா மனுஷனை மன்னிக்க முடியாதபடி நாங்க யாரா இருந்தாலும் புறாமப்படாம மன்னிக்கிறவனா இருக்கிற போது அந்த காரியம் வரும். இன்றைக்கு நான் சொன்னேன் 2 காரியம் நான் சொல்றேன், கிட்டத்தட்ட நேரத்துக்கு நெருங்கி விட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. நான் 2 உதாரணங்களை சொல்லிவிட்டு நாங்க என்னத்தினாலே விடுதலை ஆக வேண்டும் என்றதை பார்ப்போம். நாங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய பகுதி சகோதரர்களே, கொஞ்சம் நம்முடைய கன்சென்ட்ரேட் குறைஞ்சு போகிற பகுதி கடைசி பகுதி தான். ஆனா கடைசி பகுதி தான் முக்கியம். என்னன்னா, நாங்க ஒரு காரியத்துல இன்ட்ரோடக்ஷன் கேட்கிறோம், என்னத்துக்கு சொல்லி கேட்கிறோம். அந்த காரியத்தினுடைய டிஸ்கஷன் ரொம்ப நேரம் போகுது. ஆனா நான் எடுக்க வேண்டிய கன்க்ளூஷன் டைம் நான் கன்சென்ட்ரேஷன் இல்லாம போயிடும். அதுதான் நம்முடைய ஃபெயிலியர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படினால கடைசியில இந்த கோபத்திலிருந்து நான் விடுதலை ஆகிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? எல்லா பிரசங்கத்திலையும் நான் சொல்றேன், எல்லா வார்த்தையின் வேளையிலையும் நீங்க கவனிக்க வேண்டிய காரியம் கடைசி பகுதி சகோதரர்களே. ஏனென்றால் அங்கேதான் விடுதலை வருகிறது. ஹல்லேலூயா. இப்ப கோபத்தை பற்றி படிச்ச என்ன பிரயோசனம்? கோபத்தினுடைய காரிய விபரீதங்களை குறித்து அறிந்த என்ன பிரயோசனம்? நான் ஒரு தீர்மானம் எடுத்தாதான் அது வெற்றி வரும். ஆமென். அப்படினால 2 உதாரணங்களை பார்ப்போம். கோபத்தினாலே வந்த தண்டனை என்ன என்று பார்ப்போம். எண்ணாகமம் 20:10-12 வாசிக்கிறோம். எண்ணாகமம் 20:10. மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினாலே 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்த பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஹல்லேலூயா. எல்லாம் போச்சு. எத்தனை வருஷம், எத்தனை போராட்டம், எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்கள். ஆனா கானான் இல்லை. யாருக்கு? மோசேக்கு இல்லை. என்னது நிமிஷம் கத்த சொன்னார், என்ன இவன் எந்த நாளும் இதான் இந்த லீடர்ஸுக்கு இருக்கிற பிரச்சனை, இந்த ப்ரெஷர் என்ன கூட்டி கொண்டு வச்சு எந்த நாளும் அடிக்கிறது என்ன, போட்டு அலட்டுறது என்ன, அலட்ட. இவனுக்கும் என்ன தெரியுமா? சாப்பாடு இல்லைன்னாங்கள், ஆண்டவர்கிட்ட கேட்டான், மண்ணா கொடுத்தாங்க, மண்ணா என்ன மண்ணெண்ணெய் போல ஆயிட்டுது, விளக்கெண்ணெய் போல ஆயிட்டுது என்று சொன்னான். கத்தட்ட கேட்டான், கத்தர் காடையை கொடுத்தார், காடையை முடிச்சாங்க. தண்ணீர் இல்லைன்னு சொன்னாங்க, தித்திப்பானது கொடுத்தார். இல்லையா, பாலைவனத்துல பாம்பு கடிச்சது, உயர்த்துறாங்க, அதிசயம் நடந்தது, எத்தனையோ காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு இப்ப மோசே களைச்சு போயிருக்கிற நேரம் போய் என்ன செய்யலாம் தெரியுமா? தண்ணீர் இல்லை, நாங்க தாகத்தினால செத்து போகிறோம், என்ன செய்ய போறான்னு கேட்ட போது மோசே கர்த்தர்கிட்ட போய் கேட்டா, ஆண்டவரே நான் என்ன செய்ய? ஆண்டவர் நான் கண்மலையோட போய் பேசு. முதல் தடவை அடிச்சார். 2வது தடவை கதை சொன்னா, நீ போய் பேசு சொல்லு என்று சொன்னா. இவன் மாறான். இவனுக்கு இப்ப என்ன ஆத்திரம் தெரியுமா? இந்த குளறுபடி கேசுகளோட நான் காரணத்துக்குள்ள போறோட செத்தரலான்னு வச்சாலும் தெரியாது. என்ன இவனுக்கு எரிச்சல், கோபம் சோதனை. இவனுக்கு கோபம் என்ன? கோபத்துல வந்து என்ன தெரியுமா? உங்களுக்கு தண்ணியாட வேணும் வந்து அடிச்சா. அப்படிதான் நம்ம பாஷையில கேட்டா அப்படிதான் இருக்கு இல்லையா? உங்களுக்கு என்ன சொன்னார்கள்? 20வது வசனம், 10வது வசனம். 10வது. மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்து அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையில் இருந்தா நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி ஒரு தண்ணி கேக்குதா? கேட்டுக்கு உங்களுக்கு ஒரு தண்ணி கேக்குது. ஏன்னா இந்த கண்மலையில இருந்து ஒரு தண்ணி கேட்குது, உங்களுக்கு மினரல் வாட்டர் கேட்குது. என்ன கண்மலையில இருந்து வர்றது என்ன? மினரல் என்ன? கனிப்பொருட்கள் நிறைந்த கண்மலையில இருந்து வர தண்ணி மினரல் வாட்டர்.
இல்லையா? உங்களுக்கு இப்ப இந்த கண்ணியம் கேட்குது என்று சொல்லி பேசுறதுல அடிச்சான். அடிச்சுட்டான்னா கத்தர் என்ன செஞ்சார்? என்ன நடந்தது? அடிச்சோடனே கத்தர் பேச சொன்னார்ல. கர்த்தர் ஜனங்களுடைய தேவைக்காக எதுவும் செய்வார். அதுக்காக நான் நினைக்க கூடாது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. தன்னுடைய ஜனங்கள் தாகத்தோடு இருக்கிறவங்க தாகம் தீர்க்கணுன்றபடியால கர்த்தர் தண்ணீரை ஓட விட்டார். எல்லாம் குடிச்சா, ஆடு மாடுக்கு எல்லாம் கொடுத்து எல்லாம் முடிஞ்சு போனோன்னு கூப்பிட்டு, பிரதர்ஸ் கம்மிங், என்ன தெரியுமா, நீ இந்த ஜனத்துக்கு முன்னால அம்பேசிட்டர்ல அடிச்சபடினால இவ்வளவு நாளும் நீ நடத்தி வந்த தேசத்துக்கு நீ போறதில்லை. எவ்வளவு கவலையான காலம். நம்முடைய வாழ்க்கையில செங்கடலை பிளந்து, யோர்தானை கடந்து, எரிகோக்களை உடைத்து, அற்புதங்கள் அதிசயங்களை, ஏன் வானத்திலே இருந்து மன்னாவை இறக்கி கொடுத்தா கூட கோபப்பட்டவன்டா வரலத்துக்கு போயிட்டா. ஹல்லேலூயா. மோசே எப்படிப்பட்டவன்? என்னுடைய வீட்டிலங்கும் உண்மை உள்ளவன். உண்மை உள்ளவனா இருந்தா சொன்னார், தூரத்துல கூட்டிக் கொண்டு போய் கானான காட்டிட்டு கர்த்தரே என்ன செஞ்சார்? கர்த்தரே மோசே என்ன செஞ்சார்? அடக்கம் பண்ணினார். கர்த்தர் அடக்கம் பண்ணலாட்டி இன்னைக்கு அவருடைய எலும்ப வச்சு அவருக்கு பின்னால்தான் இருப்பான். அதுக்குள்ள போறதும் இல்லை, உன்னை எலும்பு கூட ஒருவரும் காண்றதும் இல்லைன்னு சொன்னார். என்ன யோசிச்சு சொன்னா, நீங்க போக்குல என்ன செய்யணும்? என் எலும்புகளை எல்லாம் கொண்டு போயிருங்க இந்த ஊருக்கு. இவங்க காணவனுக்கு போக்குல அதுவும் கூட கிடைக்கல என்றால் கோபத்துக்கு கத்த கொடுத்த தண்டனை. கோபத்துக்கு தண்டனை தான் சொல்ல. எல்லாத்தையும் செய்து கடைசி வேலையை இழந்து போவோம். 2 குரோனிக்கல் 2 நாளாகமும் 26:17-20 வரை வாசிங்க. ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோட எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தி, இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டு அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது, ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ஆமென். ஊசியா ராஜா மகிமையோடு இருந்தவன். ஆத்திரத்தினால அவன் செய்த வேலை நிமித்தம் அவனுக்கு என்ன வந்தான்? எங்க வந்தது? எவ்வளவு வச்சு வந்தது? எந்த இடத்துல நிக்கக்குள்ள வந்தது? ஆலயத்துக்குள்ளேயே சாபம் வரும், பனிஷ்மெண்ட் வரும். சகோதரர்களே, ஆலயத்துல நிக்கிற போதே அவனுக்கு அந்த தண்டனை வந்தது. அவனை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். குஷ்டரோகம் வந்துட்டுன்னா என்ன? Chronicles, Bob. 2 Chronicles 26:17-20. 2 நாளாகமம் 26:17-20. தண்டனை இடம் இல்லாம கர்த்தர் கொடுக்கிறாங்க. கோபம். ஆசாரியர்களோட கோபப்பட்டு ஆசாரியருடைய தூப கலசத்தை எடுத்து இவன் என்ன தூபம் காட்டினான். ராஜாவுக்கு நெத்தியிலே வேறொரு காரியத்தினாலேயும் அவன் எடுக்கிறான்டா. அந்த நாட்கள்ல சட்டம் வந்து குஷ்ரோகம் வந்தவன் பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்படுவான். அவன் ராஜாவா இருந்தாலும் பரவாயில்ல. அது ஒரு பெரிய கவலையான துக்கமான காரியம். வேண்டாம், ராஜபாரம் இல்லாம எல்லா குஷ்ரோகிகளோடு கூட இவன் சீவிக்கும்படிக்கு இவனை தேவன் தள்ளினார். கர்த்தர் அடித்தார் என்றது மாத்திரம் அவன் குறைஞ்சி அவன் வழியில போயிட்டான். ஹல்லேலூயா.
அப்ப தண்டனை சகோதரர்களே, கோபத்துக்கு தண்டனை எங்க? நாங்க தேவன் நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. அப்ப என்ன செய்யலாம்? கோபம் வந்தா என்ன செய்யலாம்? இப்ப யோசிங்க. கோபம் வந்துட்டுன்னா நாங்க என்ன செய்யலாம்னு தீர்மானிக்க போறோம். அல்லேலூயா. கோபம் வராமல் இருப்பது கூடாத காரியம். ஆமென். அதனால பாதிக்கப்படாத மனுஷர் எவரும் இல்ல. யாருன்னு சொல்ல முடியாது. இயேசு மாமிசத்துல வந்த போது கூட அவருக்கு அது வந்தது. அல்லேலூயா. வந்ததுக்காக நாங்க அதனுடைய சாபத்திலே, அதனுடைய காரியத்துல நாங்க விழுந்து போக தேவையில்லை. ஆமென். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருக்கிற போது கர்த்தர் நமக்கு அது கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். எபேசியர் 4:26 வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தண்ணீர் கடவது. ஆமென். அப்ப கோபம் வந்து என்ன வரும்? அடுத்தது கோபம் வந்தா எரிச்சல் வரும். எரிச்சல் என்றா பொறாமை இல்ல, எரிவு, அங்கர் இல்லையா? கோபத்தினுடைய விசனம் இல்லையா? அப்ப கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய, இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் கோபம் கொள்ளுகிறேன், ஓகே, அது ஒரு ஒரு இரிட்டேஷன், ஒரு காரியத்துல எனக்கு ஐ ஹவ் ஜஸ்ட் அனாய்ட், என்ன இரிட்டேட் பண்ணிட்டாங்க, எனக்கு ஒரு கோபம் வந்துட்டு. ஆனா கோபம் வர்ற நேரம் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆவியானவர்கிட்ட சொல்லி ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு எனக்கு பாவம் செய்கிற அளவுக்கு நான் போக கூடாது. கோபம் ஓகே, ரைட், எஸ், ஆரோ ஒன்று சொன்னது, ஆரோ ஒன்று கதைச்சது, ஆரோ அடிச்சது, ஆரோ செய்தது, கோபம் வருது, வரட்டும். அதை எல்லாம் பண்ணது வேதம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்க. அதை மட்டும் யோசிங்க. பாவம் செய்யக்கூடாது இல்லையா? பாவம் நான் செய்யக்கூடாது. கோபம் வரட்டும், அந்த கோபம் என்னை பாவத்துக்குள்ள விடாது என்று சொல்லி நான் என்னுடைய ஆவியில தீர்மானம் பண்ணவன். முதலாவது நாங்க தீர்மானம் பண்ணவனும், நான் பாவத்துக்குள்ள போக மாட்டேன், பாவத்துக்குள்ள நான் போக மாட்டேன். அப்படியானா நாங்க இன்னொரு காரியத்தை யோசிக்கணும். இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? நான் பாவத்துக்குள்ள போக கூடாது. ஏன்னா தேவன் இப்படிப்பட்டவராக இருந்தும் அவர் எப்படி இருக்கிறார்? கோப வேளையில தேவனும் கோபப்படுறார், தேவனும் கோபப்படுறார், ஆனா அவர் பாவம் செய்கிறது இல்லை. ஆனா நான் கோபப்படுகிறேன், நான் பாவம் செய்கிறேன். அப்ப தேவனே பாவம் செய்யலாட்டியே நான் பாவம் செய்வான். கோவிச்சா என்ன செய்யறாரு கர்த்தர்? வாசிங்க, சங்கீதம் 35 வாசிங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். ஆமென். அப்ப கர்த்தருக்கு கோபம் இருக்குன்னு சொல்லுது. அப்ப வேதம் என்ன? அவருடைய கோபம் எவ்வளவு நேரமோ? ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷத்தை சொன்னா இருந்துச்சு. அங்க போகாதீங்க, நமக்கு சேஃப் ஆக்குறது. கர்த்தருடைய கோபம் இங்க சொல்ற ஒரு நிமிஷம் வேண்டா, just a moment. You can't be angry. Yes, you just check it out. கர்த்தருங்களோ கொள்றீங்களோ என்ன செய்வீங்க தெரியாது. You just check it out. கோபம் தான் என்ன? கர்த்தருக்கு தான் ஒரு நிமிஷம் 1000 வருஷம் இருக்கு. ஒரு நாள் இல்லையா? இனி போய் என்ன 365 நாள் 1000 பெருக்கி அதை திருப்பி பிரிச்சு 60 நாள் என்ன ஒரு நிமிஷத்தை திரு வருஷம் பார்க்காம. ஆமென். கர்த்தர் அவர் பாருங்க, அவரோட கோபம் அப்படியா? அப்ப அவர் கோபப்படுறார். he get angry இல்ல, அவருக்கு கோபம் வருது. அதை ஒத்துக்கொள்ளுது வேதம். நாம ஒத்துக்கொள்ளும். எல்லாருக்கும் கோபம் வரலாம், கர்த்தருக்கும் கோபம் வருது. ஆனா அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால அது ஒரு நிமிஷம் தான் இருக்க வேண்டும். அது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முதல் எப்படி ஆயிலும் முடிச்சிடணும். You take it away from you. If you keep it, you are going to be depressed. You will be jealous. You will be angry. You are irritated. You are going to lose your mood and you are going to spoil others' mood. கோபத்துல பிரச்சனை அது வச்சிருந்தீங்கடா சொல்றாங்க. பால்பட்டி 10ஆம் தேதி 10ஆம் மாசத்தோட முடியுதுண்டா, முடிஞ்சிடணும். முடியலாட்டி என்ன செய்ய தெரியுமா? அது புளிக்கும், தயிராகும், நாளும் என்ன சுற்றாடல பாதிக்கும். அடுத்து குடிச்சீங்கன்னா வகுத்த கலக்கும். ஆமா,
அந்த மாதிரி தான் டேட் போகுது. எந்த கோபத்துடைய டைம் எப்ப போகுது தெரியுமா? பெஸ்ட் பிஃபோர் சன் செட்ஸ். அங்க இருக்கு என்ன கோபத்துக்கு கொடுத்திருக்கிற டேட் எவ்வளவு தெரியுமா? டைம் எக்ஸ்பயரி டேட் சன்செட். on that day sunset. sunset என்ன ப்ரோ பார்த்துட்டு இருப்பான். நான் நேற்று சூரியன் அஸ்தமித்ததை பார்க்கல, என்ன முந்தின நாள் பார்க்கல, நோர்வேல வெதர் சரியில்லை, சூரியனையே காணல, நான் அப்படியெல்லாம் இருக்கிறதில்ல. எக்ஸ்பயரி டேட் சன்செட், அவ்வளவு. அல்லேலூயா. அது உண்மையாவே கோசியான வெதர். ஆமே இல்லையா? மப்பும் மந்தாரமா இருக்கிறது. ஏன் புரிஞ்சுதான் உங்களுக்கு என்ன சொன்னது? இந்த டைம்ல உங்களுக்கு கோபமே வரக்கூடாது. நோர்வேல ஏன்னா கூலான டைம், அது இட்ஸ் வெரி கூல் டைம். இல்லையா? கூலாவே இருக்கும். நாமே சீரியஸா சொல்லணும். எக்ஸ்பயரி டைம் சன்செட். எக்ஸ்பயர் முடிஞ்சு, கோபம் முடிஞ்சது. அடுத்தது ஏசாயா 57:16 வாசிங்க. தேவனுடைய கோபத்தை குறித்து பார்ப்போம். ஏசாயா 57:16. நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை, நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை. ஏனென்றால் ஆவியும் பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. அல்லேலூயா. கர்த்தர் எப்படி நினைக்கிறார் தெரியுமா? நான் கோபப்பட்டாருன்னா நாங்க சோர்ந்துருவோம், அவர் கோபப்படாம இருக்கிறோம். ஆனா நாங்க சோர பண்ணணும்னே கோபிப்போம். புரியுதா? கர்த்தருக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் கோபத்தை பொறுத்தவரை இல்லை. என்ன சொல்ற? திருப்பி வாசிங்க. நான் எப்போதும் ஒரே I will never always argue. I will argue with you sometimes. I'm not going to argue all the time. ஒரே நாள் உன்னோட வழக்காடி கொண்டிருப்பதில்லை. நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை. என்றைக்கும் கோபமா இருப்பதில்லை. கோபம் வரும் போயிடும். நான் கோபத்தோடு இருந்து கொண்டே இருக்க மாட்டேன். ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. என் முகத்துக்கு முன்பதாக சோர்ந்து போகுமே. இல்லையா? நீ சோர்ந்து போனா நான் சோர்ந்து போயிடுவேன். அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய நேசம். நம்முடைய நேசம் அப்படி, நான் சொந்து நீ என் சோறு. இல்லையா? நான் இப்படி இருக்கேன், நான் 2 நாளா கோவத்துல சாப்பிடாம இருக்கேன், 3 நேரமும் போட்டு போட்டு சாப்பிட்டு போகுது இந்த மனுஷன். ஆமே. கோம்பர்றது நான் இங்க இருக்கிறேன், நீங்க இப்ப எப்படி தெரியுது? கதை சொல்ல அப்படி இல்லை. நான் கோவப்பட்டா நான் உண்டு பண்ணினேன். ஆவியும் ஆத்துமாக்களும், என்னுடைய ஆவியும் ஆத்துமாக்களும் சோர்ந்து போயிடும். எனக்கு அதை பார்க்கல. அப்படி நாங்க நினைப்போம். அண்டையில இருந்து இந்த வசனம் எத்தனை பேர் தெரியும்? முந்தைய அல்லேலூயா. அன்றைக்கு தீர்மானம் எடுப்போமா? என்னால யாரும் சொல்லக்கூடாது. தெரியா சோதரல? ஒரு ஆண்ட கோபம், ஒரு ஆண்ட மூச்சு கேன் கண்ட்ரோல் so many things. தெரியுமா உங்களுக்கு? ஒரு அக்கியத்துல ஒரு ஆள் குழப்பி பாருங்க. ஒரு அக்கியத்துல ஒரு நாள் மூவம் பிடிக்கிறத பாருங்க. ஆட்டோமேட்டிக்கலி அந்த அட்மாஸ்பியர் மாறும், அந்த சூழல் அப்படியே மாறும். எல்லாரும் சீரியஸ் ஆகுவாங்க, எல்லாம் அப்படியே இருப்பாங்க. இப்போ நாங்க நினைக்கணும் என்னுடைய கோபம் மற்றாக்களை சோதனை பண்ணக்கூடாது. எங்க தேவன் அப்படி நினைக்கிறார். நாங்க தேவனுக்கு விட பெரியவங்களா, கர்த்தரை விட பெரியவங்களா? இல்லை, நான் கோபிக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. நான் கோபிக்கவே கூடாது. கோபத்துல சில பேர் அழுவாங்க. கோபம் கூடனா அழுவாங்க. தெரியுமா அவங்களுக்கு என்ன செய்யறது தெரியாம? அழுகைக்கு கணக்கு ரீசன் இருக்கு. தெரியுமா? கோபம் கூடனா அழுக வரும். என்ன கோவிச்சளவு நான் செய்ய முடியுது இல்லை, அது துக்கமா மாறு, அழுக வரும். ஆமே. உங்களுக்கு தெரியும் என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆமே. அல்லேலூயா. அழுதா என்ன நடக்கும்?
சோர்வோம் இருக்கிற சூழ்நிலை பொருளாதாரம். கர்த்தர் தான் சொல்றார், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்க. நான் மறுபடியும் சொல்றேன்னா சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. சந்தோஷத்துக்கு கிடைக்கிற இந்த காரியம் செய்யக்கூடாது. அடுத்தது பாத்தீங்க, மத்தேயு 5:21-24 வரை. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தண்டையில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? எத்தனை தடவை கேட்டுட்டோம் இல்லையா? என்னத்துக்காக இந்த வார்த்தையை இப்ப பார்க்கிறோம்? 3 காரியம் என்னத்துக்காக பார்த்தோம்? கோபம் வரும்போது என்ன செய்யலாம் என்றதுக்கு. ஹல்லேலூயா. கோபம் வரும், கோபம் கட்டாயம் எப்படியும் வரும். கோபப்படுத்துறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, சூழ்நிலை இருக்கும், காரியங்கள் இருக்கும். ஆனபடினால கோபம் வருகிற போது நான் செய்ய வேண்டியது முதலாவது, என்னுடைய கோபம் சீக்கிரமாய் தணிந்து போக வேண்டும் என்று நான் போராட வேண்டும். Hallelujah. You have to fight a good fight to forgive and forget. அதான் நான் பார்த்தேன், சூரியன் அஸ்தமிக்கிற கடையில இந்த கோபத்தை எப்படி ஆகிலும் முடிச்சு விட வேண்டும் என்று போராடுங்க. இந்த கோபத்தை வைத்து என்ன செய்கிறது என்று போராடாம். ஹல்லேலூயா. இந்த கோபத்துக்கு என்ன செய்யறதுல வேதம் சொன்னது, எக்ஸ்பயரி டேட் இட்ஸ் சன்செட். டேட் முடியுது, பின்னர் ஆகிற போது சாயங்காலம் ஆகிற போது முடிகிறது, முடிந்து போயிட்டு எடுக்கணும். இரண்டாவது யோசிக்க வேண்டும், தேவன் ஒரு நிமிஷம் தான் தன்னுடைய கோபத்தை வைத்திருக்கிறார். அவரை விட நான் பெருசல்ல, நான் கோபத்தை எனக்குள்ளே வைத்திருக்க கூடாது. ஏனென்றால் இரண்டாவது தேவன் நினைக்கிறார், என்னுடைய ஆத்துமாக்கள் என் கண்களுக்கு முன்பதாய் அவை சோர்ந்து போகும். என் கண்களுக்கு முன்பதாய் இருக்கிற என்னுடைய குடும்பம், என்னுடைய உற்றார் உறவினர், சபை அல்லது என்னை சூழ்ந்திருக்கிற வேலையாட்கள் யாரா இருந்தாலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நான் சாட்சியா இருக்கிறதுக்கு அதை யோசிக்க வேண்டும். என்ற தேவனை அப்படித்தான் யோசிக்கிறார். மூன்றாவது காரியம், இயேசு சொன்னார், நீ அதை மறந்துரு. உங்க சவுனோட பிரச்சனை இருக்கா, யூ கோ. இன்னைக்கு அநேகர் வரல, ஆனா ஒரு தீர்மானம் பண்ணுங்க, வந்தவங்க நாங்க அதை செய்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகோதரனோட பிரச்சனை இருக்கா, அடச்சுற உங்க சகோதரனுக்கு பிரச்சனை இருந்தா, பிரச்சனை இருக்கிற சகோதரன் உன்னிடத்துல வரல, சகோதரனுக்கு உன்னிடத்துல பிரச்சனை இருக்குன்னு நீ தெரிஞ்சா நீயே போய் செய்யறா. Hallelujah. If you know that he has some grudge on you, you go and reconcile. Not wait until he comes to you or she comes to you. பிரச்சனை இருக்கிறவங்க வரணும். இதுதான் தீர்மா. இன்னைக்கு பிழையான வழக்கங்கள் என்ன வேதத்தை குறிச்சு எனக்கு தெரியுது, என்னுடைய சகோதரிக்கு என்னோட சரியில்லை. So you go and ask why. என்ன ஏன் அப்படி இருக்கிறீங்க? ஓகே, ஏதாவது பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. அப்படிதான் சொல்றாங்க. இதுதான் கோபத்தில இருந்து விடுதலை ஆகிறதுக்கு வழி சகோதரர்களே. கடைசியாக ஒரு கட்டளையை வச்சு கொள்ளுங்க. வேதத்துல இருக்கிற ஒரே ஒரு கட்டளை யாக்கோபின் புத்தகம் 1:19 ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. கோபத்தில இருந்து தப்புறதுக்கு ஒரு கட்டளை இதோட பிடிக்கணும்னா யாக்கோபின் புத்தகம் 1:19 எழுதி வச்சு கொள்ளுங்க. வேதத்துல முன்பக்கத்திலேயாவது எழுதி வச்சிருங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவோம். ஹல்லேலூயா. கோபத்தை இருந்து தப்புறதற்கு இருக்கிற ஒரே ஒரு ரூல் என்னவா? எல்லாரும் வாசிப்போமா? ஒரு காரியம் இல்ல, 3 விஷயம் செய்ய சொல்லி இருக்கு. என்ன செய்யணுமா?
கேட்கிறதுக்கு எல்லாரும் வாசிப்போம். கேட்கிறதுக்கு தீவிரமாயும் கேட்கிறதுக்கு நாங்க ஆசைப்படுறவர்களா, அடுத்தவங்க கதைக்கிறதுக்கு கேட்கணும். நாங்க எங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை கோபத்துக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? You don't understand the whole truth. ஒரு ஆள் சொல்ல வர முதலே இது ஒரு கதையை சொல்லக்குள்ள அவங்க நினைச்சிருவாங்க, இங்கதான் கொண்டு முடிக்க போறேன். எனக்கு தெரியும் நீங்க என்னத்துக்கு வாரீங்கன்னு தெரியும். உனக்கு தெரியாதப்பா. இன்னைக்கு வர ஸ்டோரி, இன்னைக்கு வர டாபிக். சில பேர் என்ன ஒரு வரைபடம் வச்சிருப்பாங்க, இவர் இதைத்தான் சொல்லுவார், அவ இதுல தான் கொண்டு வந்து விடுவார். அப்ப கேட்கறது இல்ல, 2 வசனம் சொல்லக்குள்ளேயே ஏறிடும். வரப்போகுது, இதுதான் வரப்போகுது, இதுதான் சொல்ல போறான், இதைத்தான் கேட்க போறான். இல்ல, இன்றைக்கு கேட்க வாரது சொல்ல வாரது வித்தியாசமா இருக்கலாம். சில வேளை அது சரியா இருக்கலாம், 5 தரம் அப்படித்தான் சொல்லியிருப்பாங்க முந்தி. ஆனா இப்ப அப்படி இல்ல. ஆனபடினால கேட்கறதுக்கு தீவிரமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? You increase your ability to listen. கேட்கிறதுக்குரிய என்னது தன்மைய, கேட்கிறதுக்குரிய உணர்வை நீங்க கூட்டிக் கொள்ளுங்க. கேளுங்க, ஆறுதலா இருந்து கேளுங்க. முதல்ல ஓகே துட்டுதான் முழுதா முதல் கேளுங்க. கழுத நாய் பூனு அதையாவது கேளுங்க. முதல் ஆறுதலா கேட்டு சொல்ல தொடங்க முதலே என்ன சொல்ல வேண்டாம் சொல்லாம கேளுங்க. முதலா இதெல்லாம் சொல்றாங்க, பார்ப்போம். அதுக்கு பிறகு என்ன கழுதட்டா அவளுக்கு முட்டி காட்டும், இல்லாட்டி என்ன காதுக்குள்ள கத்தி பார்ப்போம். கேட்போமே நமக்கு திட்டுறதோ சொல்றதோ என்னவோ. You listen first. Some people they will never let you to talk because you don't listen there. நான் அநேக தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க டெலிபோன்ல. சில பேருக்கு சாயங்களா சொல்ல கொஞ்சம் பொறுங்க, இது என்ன இல்ல நான் என்ன சொல்லுவேன், அந்த காலம் முழுவதும் போய் முடிஞ்ச பிறகுதான் முடிய மாட்டது. கட 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 கடன்னு சொல்லிக்கொண்டே இருக்கும். வேதம் சொல்றது அது கோபம் வரத்துக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. கோபம் வரதுக்கு காரணம் பாருங்க, சொல்றவருக்கு தான் சொன்ன வந்த காரியத்தை விட வேற என்னவோ நீங்க நினைச்சு கேட்டான்னு நடக்கும். அந்த ஆளுக்கு கோபம். நான் இப்ப இதே கேட்க வந்தேன், எனக்கு வந்திருக்கு அப்படி இல்லையா? என்னவோ சொல்ல வருவோம், என்னவோ போயிடும். என் இடையில இடம் முடிக்கப்பட்டதுனால அப்ப அவர் என்னமோ வாசிப்பாங்க. பிரியமான சகோதரர்களே, பலதாவா சொல்றாங்க, பிரியமான சகோதரியே, பிரியமான சகோதரனே, இங்க கேட்கிறதுக்கு தீவிரமா இருங்க, பொறுமையா இருங்க. கேட்கிறதுக்கு பொறுமையா இருங்க, பேசுகிறதுக்கு பொறுமையா இருங்க, கேட்கிறதுக்கு தீவிரமா இருங்க, கேட்கிறதுக்கு நல்ல ஆசையா இருங்க, பேசுறதுக்கு கோபிக்கிறதுக்கு தான் தாமதமா இருக்க சொல்லு. இது தலைவில தானே வருது. கோபிக்கிறதுக்கு சீக்கிரமாயும் என்ன, கோபிக்கிறதுக்கு தீவிரமாயும். அப்ப இதுதான் ரூல்ஸ். we can win. இதுக்கு பிறகு நாம ஒரு நாள் சொல்லக்கூடாது என்னையால கோபம் கண்ட்ரோல் பண்ணலாம். இது வரைக்கும் தெரியாது, நிறைய எதால வந்தது எதால போனது தெரியாது, ஏன் வந்தது எதுக்கு வந்தது தெரியாது. இன்றைக்கு நிறைய குறிச்சு தெரியும், அந்த சுவாபத்தை தெரியும் நமக்கு. கோபம் என்கிற அந்த சுவாபத்தை தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கு இது வரும்ன்றதும் தெரியும், எந்த வழியாய் வருகிறதுன்றது வேதம் சொல்லி தந்திருக்கிறது. இந்த நரி வந்தால் என்ன கெடுதி வரும் என்றதா வேதம் சொல்லி தந்திருக்கு. இப்ப வேதம் சொல்லி தருது நரிய பிடிச்சு கட்டு. ஹல்லேலூயா. எப்படி கட்டணும்? கேட்கிறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாயும், கோபிக்கிறதுக்கு தாமதமாய் நரி கட்டியாச்சு. ஹல்லேலூயா. எழுந்து நின்று கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமென். இன்றைக்கு கோபத்தை நாங்க கட்டிட்டோம். ஆமென். சொல்ல மாட்டோம் என்ன? ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவினுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் அந்யோன்யமும் சதா காலங்களிலும் உங்கள் மேலே தங்குவதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார்.